தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளையில வீடுகளில் கூடி வந்துட்டு நாம் ஒவ்வொருவரும் இருதயத்தை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்த்து நன்றிகளையும் துதி பலிகளையும் கொஞ்ச நேரம் எடுத்து அந்த தேவாதி தேவனுக்கு ஆராதனைகளை எடுக்கலாம். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், அவர் தூயாதி தூயவர், பரிசுத்தம் உள்ள தேவன், மகத்துவம் உள்ளவர், ஒருவராய் அதிசயமானவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற உன்னதமான தேவன் அவர். அந்த தேவனை நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்துல இருந்து இருதயத்திலிருந்து ஆண்டவரை துதிக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துறோம் அப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. உன்னத தேவனே உம்மை நாங்கள் உயர்த்துறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் ஒருவரே ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், நீர் ஒருவரே புகழுக்குரியவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் தேவன், இதுவரை எங்களை நடத்தி வந்த எங்கள் நல்ல தெய்வமே உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தின் உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரை கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரே ஆமேன் அப்பா உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆமேன். உங்களுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தால் எங்களை மீட்டிங்க தகப்பனே ஆண்டவரே. கிருபையால் இலவசமா எங்களை ரட்சித்தீங்க தகப்பனே ஆண்டவரே ஆமன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ராஜா ஆண்டவரே இலவசமா எங்களை மீட்டிங்க தகப்பனே, கிருபையால் எங்களை ரட்சித்தீங்க தகப்பனே ஆண்டவரே. அந்த அன்பை நினைத்தப்பா ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாங்கள் ஆண்டவரே ஆமேன் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஆமேன். இந்த உலகத்தில் இருந்த எங்களை ஆண்டவரை வேறு பிரித்தப்பா எங்களை தெரிந்து கொண்டு தகப்பனே ஆண்டவரே உங்களுடைய பிள்ளையா எங்களை முத்திரித்த எங்கள் தெய்வமே உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி எங்களுக்கு தந்து ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த ஆவியினால் ஆண்டவரை எங்களை நிரப்பி தகப்பனே அனுதினமும் எங்களை வழிநடத்தி வருகிற எங்கள் நல்ல தேவனே உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆமை. நீர் ஒருவரே உன்னதமான தேவனப்பா ஆமை. நீர் ஒருவரே சர்வத்திற்கும் எஜமானர் ஆண்டவரே ஆமை. நீர் எல் ஷடாய் சர்வ வல்லவர் ஆண்டவரே. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் உருவாக்குகிற எங்கள் கர்த்தர் ஆண்டவரே. ஓ க்ளோரி டு ஆண்டவரே. வல்லமை உமக்கே உரியன ஆமை. மாட்சிமை உமக்கே உரியன தகப்பனே ஆண்டவரே. அந்த உன்னதமான தேவனே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அந்த பரிசுத்தமுள்ள ராஜாவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஆமென். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் போற்றப்படுற எங்கள் பரிசுத்தமுள்ள இயேசுவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இயேசப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆமன். இயேசு ரட்சகரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆமன். ரட்சிப்பு தந்த தேவனுக்கு ஆண்டவரே ஆமேன் உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆமேன் ஆமேன். தேவன் சமூகத்தில் வந்திருக்கிற நாம் ஆமேன் இருதயத்தை அவருக்கு ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா ஆமேன் நானும் என் ஆண்டவரும் என்கூடிய உணர்வுல ஆண்டவரை ஆராதிங்க. ஹல்லேலூயா. ஏதோ ஆராதிக்கிறோம் என்கிற வாயின் வார்த்தைகள் அல்ல ஆமேன். இருதயத்தில் இந்த ஆழத்தில் இந்த ஆண்டவர் நாம் துதிக்கலாம். ஹல்லேலூயா ஆமாண்டவர் உம்மோடு ஆண்டவரை இணைந்து உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ஆமேன். நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஆமேன். ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் தகப்பனே ஆண்டவரே ஆமேன். உளையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்த தேவன் நீரல்லவா தகப்பனே ஆண்டவரே ஆமேன். அந்த அன்புக்கு ஈடு இணை இல்லை தகப்பனே ஆமேன். உங்க அன்பு ஈடு இணை இல்லாத அன்பு தகப்பனே. நிபந்தனை இல்லாத அந்த அன்பை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. எங்கள் மேல் அன்பு கூர்ந்து ஆண்டவரே, எங்கள் மேல் தயவு கூர்ந்து ஆண்டவரே எங்களை ரட்சித்த எங்கள் தேவாதி தேவனே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உங்களுடைய இரக்கத்தை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதுவரை எங்களை கொண்டு வந்தீங்கள் ஆண்டவரே ஆமேன். துன்பங்கள் தொல்லைகள் ஆண்டவரே, வியாதிகள் பலவீனங்கள் போராட்டங்கள் ஆண்டவரே, தேசத்தில் ஆண்டவரே கடுமையான சூழ்நிலைகள் ஆண்டவரே, இவைகளின் மத்தியிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு நீங்கள் நடத்தி வந்தீங்களே தகப்பனே. எத்தனை இரக்கமுள்ள ஆண்டவர் அவர். எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆமன். எத்தனையோ போராட்டங்கள் ஆமேன் இந்த சூழ்நிலைகள்ல ஆமேன். தேசத்தில் அந்த கொள்ளை நோய் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அவருடைய கிருபை நம்மளை இதுவரை அனுதினம் நம்மளை நடத்தி வந்ததே. ஓ ஹல்லேலூயா. அவருடைய இரக்கத்திற்கு ஆமேன் அளவே இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. கிழக்கிற்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் அவருடைய இரக்கம் ஆமேன். மாவா தயவுள்ள எங்கள் ஆண்டவர் அப்பா. அவருடைய அன்பை நினைச்சு நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே ஆமேன். தீமைகள் எங்களை அணுகாதபடிக்கு ஆண்டவரே ஆமேன். தீயவன் எங்களை நெருங்காதபடிக்கு ஆண்டவரே
உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை ஆண்டவரை அனுதினம் ஆண்டவரை மறைத்து ஆண்டவரே உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை மூடி ஆண்டவரை பாதுகாத்து அந்த தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆமென். அந்த தயவுக்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஆமென். சொல்லுங்க, வாய்களை திறந்து நன்றி இயேசுவேன்னு சொல்லலாம். ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆமென். நாங்கள் போகும்போதும் ஆண்டவரே, நாங்கள் திரும்பும் போதும் அப்பா ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களை ஆண்டவரை பாதுகாத்து வந்தது தகப்பனே ஆண்டவரே. ஆமென். எங்களுடைய பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு ஆண்டவரே. ஆமென். உன்னதமான தேவன் ஆண்டவரே, சர்வத்திற்கும் எஜமான சர்வ சிருஷ்டி ஆண்டவரே, ஆளுகை செய்கிறவர் ஆண்டவரே, சர்வ வியாபியாகி எங்கள் தேவன் ஆண்டவரே, எங்களை பாதுகாத்து வந்தீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த கிருபையை நினைத்து ஆண்டவரே உம்மை நாங்கள் நோக்கி பார்த்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமென். உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி பார்க்கிறதப்பா. ஆமென். பரலோகத்தில் சிங்காசனத்தில் இருக்கிற தேவனை நோக்கி பார்த்து நன்றி செலுத்துங்க. நன்றி இயேசுவே என்று சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆமாண்டவரே, எல்லாம் உம்முடைய கிருபை 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 ஆண்டவரே. ஆமென். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே உரிய ஆண்டவரே. நீர் ஒருவரே தூயாதி தூயவர் அப்பா. ஆமென். நீர் ஒருவரே தூயாதி தூயவர். ஆமென். தூயரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். சர்வ வல்லவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லா மகிமைக்கும் பாத்திரராகி எங்கள் தேவன் ஆமென் மகிழ்ச்சியோடு உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியால் ஆமென் ஆமென் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தலாமா? ஆமாண்டவர், நீர் ஒருவரே ஆராதனைக்கு உரியவர் அப்பா. ஆமென். நீர் ஒருவரே துதிக்கு பாத்திர ஆண்டவரே. நீர் ஒருவரே தூயவர் தகப்பனே ஆண்டவரே. ஆமென். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற எங்கள் உன்னதமான தேவன் நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர் ஆண்டவரே. எங்களுடைய ஆராதனையில் பிரியப்படுகிற எங்கள் கர்த்தர் ஆண்டவரே. ஆமென். உம்மை நாங்கள் உயர்த்துறோம் அப்பா. ஓ க்ளோரி க்ளோரி டு ஆண்டவரே. ஆமென். உம்மோடு இணைந்து உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். எங்கள் நேசர் நீங்க தான் அப்பா. எங்க நேசர் நீங்க தான் ஆண்டவரே. கல்வாரி நாயகரே, எங்களை நேசிக்கிற கர்த்தர் நீங்க தகப்பனே ஆண்டவரே. ஆமென் ஆமென். எங்களை வழி நடத்துகிறவர் நீங்க தகப்பனே. அந்த நல்ல ஆவியானவரே உம்மை நாங்கள் உயர்த்துறோம் அப்பா. அந்த துணையாளரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, உலகம் தோன்றுவதற்கு முன்பாக ஆண்டவரே ஆமென் எங்கள் ஆண்டவரை முன்குறித்த எங்கள் தேவன் ஆண்டவரே. ஆமென். உலகம் தோன்றுவதற்கு முன்பாக ஆண்டவரே ஆமென் எங்களை தெரிந்து கொள்ளும்படி ஆண்டவரே. ஆமென். பிதாவின் ஆதீனத்தில் ஆண்டவரே நாங்கள் வந்து சேரும்படி தகப்பனே ஆண்டவரே. இந்த குமாரனா இந்த உலகத்திற்கு வந்து தகப்பனே ஆண்டவரே எங்களுடைய அக்கிரமங்களுக்காக ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களுக்காக ஆண்டவரே கல்வாரி சிலுவையில் ஆண்டவரே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஆண்டவரே ஆமென் நாங்கள் குணமாகும்படி தகப்பனே ஆண்டவரே. ஆமென். நாங்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படி தகப்பனே ஆண்டவரே ஆமென் தியாகமாய் ஒப்பு கொடுத்த எங்கள் இயேசுவே உம்மை நாங்கள் உயர்த்துறோம் அப்பா. ஆமென். அன்பை நினைச்சு உம்மை நாங்கள் உயர்த்துறோம் ஆண்டவரே. அந்த கல்வாரி அன்பை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அந்த கல்வாரி அன்புக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. துரோகியாய் வாழ்ந்த எங்களை ஆண்டவரே ஆமென் ஆண்டவரே மீட்டு ஆண்டவரே ஆமென் சுகம் தந்து ஆண்டவரே பாவ விடுதலை தந்து ஆண்டவரே ஆமென் எங்களுடைய பாவ ரோகங்கள் எங்களை விடுவித்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளையா எங்களை அங்கீகரித்து எங்கள் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். நன்றி செலுத்துங்க. நன்றி இயேசுவே என்று சொல்லுங்க. ஆமென் ஆண்டவரே. நன்றி 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 ராஜா. ஆமென் ஆண்டவரே. அந்த உன்னதமான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஒருவரே உயிருள்ளவர் ஆண்டவரே. ஆமென். நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே. நீர் ஒருவரே ஜீவிக்கிற மெய் தேவன் அப்பா. ஜீவனின் அதிபதி தகப்பனே ஆண்டவரே. ஆமென். எங்களுடைய ஜீவனுக்கெல்லாம் அதிபதி நீங்க தான் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆண்டவரே. உம்முடைய ஜீவனை கொடுத்து எங்களுடைய ஜீவனை தப்புவித்த எங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனே. ஆமென். உம்மை நாங்கள் உயர்த்தி ஆண்டவரே. ஆமென். உம்மை நாங்கள் உயர்த்தி ராஜா. ஹல்லேலூயா என்று உம்மை நாங்கள் தொழுகிறோம் ஆண்டவரே. ஆமென். நீரே எங்கள் தொழுகைக்கு உரியவர் ஆண்டவரே. ஆமென். நீரே எங்கள் அன்பின் நேசர் ஆண்டவரே. நீரே எங்கள் ஆராதனைக்கு உரியவர் தகப்பனே. ஆராதனை நாயகர் தகப்பனே ஆண்டவரே. ஆமென். மனதுருக்கமுடைய தேவனே உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆமென். எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி பார்க்கிறதப்பா. ஆமென். எங்களுடைய கண்கள் உம்முடைய கரத்தை நோக்கி பார்க்கிற தகப்பனே ஆண்டவரே. ஆமென். உம்முடைய கரத்துல வல்லமை உண்டு தகப்பனே ஆண்டவரே. ஆமென். உம்முடைய கரத்துல ரட்சிப்பு உண்டு தகப்பனே ஆண்டவரே. உம்முடைய கரத்துல விடுதலை உண்டு தகப்பனே ஆண்டவரே. ஓ glory to Lord, glory 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 to ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஆண்டவரே நீடிய பொறுமை உண்டு தகப்பனே. ஆமென். எங்களுடைய அக்கிரமங்களை மன்னிக்க கூடிய ஆண்டவரே அந்த சாந்தம் உம்முடைய கரத்துல உண்டு தகப்பனே ஆண்டவரே. ஆமென். உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். இரக்கமுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வாய்களை திறந்து இரக்கமுள்ளவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். மனதுருக்கம் உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீடிய சாந்தம் உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பொறுமை அன்பு தாழ்மை உள்ளவரே உம்மை நாங்கள் உயர்த்துறோம் அப்பா. ஹல்லேலூயா
ஹalleluya ஹalleluya. நன்றி 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 ராஜா, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஹalleluya. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே. ஆண்டவர் பார்த்து பாடலாமா? இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே, ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே, ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே, துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோ, துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோ, மகிழுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோ, மகிழுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோ, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே, ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே, கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே, ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே, உலக தோற்ற முதல் எனக்காய் அடிக்கப்பட்டீர், உலக தோற்ற முதல் எனக்காய் அடிக்கப்பட்டீர், துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீர், துரோகியாய் வாழ்ந்த என்ன
ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. நன்றி ராஜா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கே மகிமை ராஜா. ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. தேவ பிள்ளைகளே, நம்முடைய துதிகள் ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நுகர்ந்திருக்கிறார். இந்த ஆராதனை வேளையிலே நாம் என்ன பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை விட நம்முடைய ஆண்டவர் நம் மூலம் என்ன பெற்றுக்கொள்ளுகிறார் என்பதுதான் முக்கியம். இந்த ஆராதனை நடத்துகிறவர்கள் எப்படி நடத்துகிறார்கள் என்று பார்த்து பரவசப்படுவதற்கோ என்ஜாய் பண்ணுவதற்கோ நாம் வரவில்லை. இன்றைக்கு அநேக இடங்களிலே பார்க்கிற ஜனங்களை கவரக்கூடிய அளவில் பாடல்கள், இசைகள், ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்களும் நானும் வந்திருப்பது எதற்காக தெரியுமா? நம்மை படைத்து பாவத்திலிருந்து நம்மை மீட்டு இம்மட்டும் நமக்கு கிருபை கொடுத்து நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறாரே, அவரை புகழ்வதற்காக, அவர் மகிமைப்படுவதற்காக நம்முடைய ஆராதனை ஆண்டவரை கவர்ந்து இழுக்க வேண்டும். யாரெல்லாம் அவரை நோக்கி இயேசுவே என்று கூப்பிடுகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு அவர் உண்மையாக செவி சாய்க்கிறார். திரும்ப அந்த பாடலை நாம் இந்த சரணத்தை பாடப் போகிறோம். கூப்பிடும் யாவருக்கும் மிக அருகில் இருப்பவரை. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இயேசுவுக்கு பக்கத்தில் இருக்கீங்கிறத மறந்துடாதீங்க. ஆண்டுடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கிறது. அவர் வெகு தொலைவில் இல்லை, உங்க பக்கத்துல தான் இருக்கார். எல்லா கரங்களை உயர்த்தி கூப்பிடும் யாவருக்கும் மிக அருகில் இருப்பவரே என்று பாடுவோமா? கூப்பிடும் யாவருக்கும் மிக அருகில் இருப்பவரே. சொல்லுவோமா? கூப்பிடும் யாவருக்கும் மிக அருகில் இருப்பவரே. உண்மையாய் கூப்பிடும் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே. உண்மையாய் கூப்பிடும் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் துதிகன மகிமையெல்லாம், துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மகிழுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திர
ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. சர்வ மகத்துவம் உள்ள தெய்வம் நம்ம மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். 2 பேர் 3 பேர் எங்கே இருக்கிறார்களோ அவருடைய நாமத்தினாலே கூடும்போது வருவேன் என்று சொன்ன தேவன் நம்ம மத்தியில வந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி நம்முடைய ராஜாதி ராஜாவை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அவர் நல்லவர், கிருபையுள்ளவர். ஆமென். எல்லாரும் இணைந்து நம்முடைய ஆண்டவரை போற்றி பாடப்போகிறோம். அவர் நல்லவர், அவர் கிருபையுள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர். கர்த்தரை பாடி துதிப்பது எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு காரியம். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்வோம், மனதுருகும் தெய்வமே ஏசையா, மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நம்ம ஆண்டவர் எப்போவுமே நம்ம மனமுவந்து துதிக்கணும்னு எதிர்பார்க்கிறார். மனதார அவரை துதிக்கணும். நீங்கள் எல்லாம் உற்சாகமாக இருக்கிற இடத்துல கையை தட்டி ஆராதிங்க, உற்சாகமாக ஆராதிங்க அப்படிலாம் நாங்கள் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா ஆண்டவரை நேசிக்கிறவங்க உள்ளம் அவருக்காக அவரை துதிக்கணுங்கிறதுக்காக அப்படியே பொங்கி பொங்கி வந்துக்கிட்டே இருக்கும். அவரை ருசிச்சவங்களால சும்மா இருக்கவே முடியாது. இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் ஒருவேளை இப்படி ஆண்டவரை ஆராதிக்கிறதுல ருசி காணாமல் இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த ஆராதனையில் நான் கலந்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். உங்கள் மகிமைக்குள்ளே நுழைஞ்சு நாங்கள் உங்களை துதிக்கணும் அப்பா, உங்களை ஆராதிக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்கள். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். சொல்லுவோம், மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே, மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ. ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீ, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீ. மனதுருகும் தெய்வமே, மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையும் உம்மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையும் உம்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே விழுந்ததையா, ஐயா உம்மேலே விழுந்ததையா. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீ. சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீ. ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தீ, ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தீ.
மனதுருகும் தெய்வமே யேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே யேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானோ, எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானோ, உந்தன் தழும்புகளால் சுகமானோ, உந்தன் தழும்புகளால் சுகமானோ. மனதுருகும் தெய்வமே யேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே யேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவர் தினம் தினம் அற்புதம் செய்வீர். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவர் தினம் தினம் அற்புதம் செய்வீர். ஐயா தினம் தினம் அற்புதம் செய்வீர். ஐயா தினம் தினம் அற்புதம். நீர் நல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே யேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே யேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவரை தேடி வர்றவங்களுக்கு தேவைகளை அறிந்து தினம் தினம் அற்புதம் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இதுவரை செய்த ஆண்டவர் இதுவரை பாராட்டின கிருபைகள், இரக்கங்கள், தயவுகள், சுகங்கள், இவைகளுக்காக நீங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி பாடும்போது நீங்க சொல்லாமலே உங்களுடைய தேவைகளை அறிந்து அவர் உதவி செய்வார். நன்றி நிறைந்த உள்ளம் நமக்கு இருக்குமானா நம்முடைய தேவைகளை பற்றி நாம் கவலைப்படவே தேவையில்லை. நன்றி சொல்ல 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 இன்னும் என்னுடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சை ஆண்டவருக்கு வரத்தான் செய்யும். இந்த ஒரு சரணத்தை நாம் பாடப்போகிறோம். எங்களது மீறுதலா காயப்பட்டு நொறுக்கப்பட்டேன். நீங்களும் நானும் செய்த பாவத்துக்காக கல்வாரி சிலுவையிலே பாவ நிவாரண பலியாக என் இரட்சகராகிய இயேசு மரித்தார். அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவருடைய தழும்புகள் தான் நம்மை சுகமாக்கி கொண்டிருக்கிறது. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராவது பலவீனமாய் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஒரு கணம் உங்கள் உள்ளத்திலே உங்கள் பாவத்தை உணர்ந்து, ஆண்டவரே எனக்காக தானப்பா அடிக்கப்பட்டீங்க, என்னுடைய பாவம் தானே உங்களை காயப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களை ஒப்பு கொடுத்து இந்த பாடலை பாடுவீங்கன்னா நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே உங்கள் பலவீனம் உங்களை விட்டு மறையும். கடந்த வாரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய கன்வென்ஷன் கூட்டம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்திலும் ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் அந்த சாட்சியை சொன்னாங்க ஃபோனில். பாஸ்டர், அந்த ஆராதனையிலையும் நான் எழும்ப முடியாமல் இருந்த வியாதி என்னை விட்டு மாறிவிட்டது என்று. நாங்கள் போய் யாரும் அவங்க தலையில் கையை வைக்கலை. சுகமளிக்கிறவர் இயேசு. அவருடைய தழும்புகள் தான் நம்மை சுகமாக்குகிறது. அவர் எங்களை வெறும் கருவியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார், அவ்வளவுதான். எனவே இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து இப்பொழுது சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? எங்களது மீறுதலால் காயப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், தழும்புகளால் சுகமானோம். எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானோ. எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானோ.
நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே யேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே யேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். ஆமென், அல்லேலூயா. இன்னொரு பாடலை நாம் பாடி கர்த்தரை துதிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பணம் இருந்தாலும் அது போதுமானதாக இராது. எவ்வளவு காரியங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் ஒரு சூழ்நிலை வரும்போது போதுமானதாக இராது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு போதுமானவர். பலவீனத்தில் பலத்துக்கு போதுமானவர், சுகவீனத்தில் சுகத்துக்கு போதுமானவர், வறுமையில் ஆசீர்வாதத்துக்கு போதுமானவர், உங்கள் தனிமையில் ஆறுதலுக்கு போதுமானவர், உங்கள் உபத்திரவத்தில் உங்களை தேற்றுவதற்கு அவர் போதுமானவர், உங்களுடைய பாவ சோதனைகளில் உதவி செய்வதற்கு போதுமானவர். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எத்தனை பேர் நீங்கள் சொல்கிறீங்க என் கூட சேர்ந்து, போதுமானவரே, புதுமையானவரே, என்னை பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. தொடர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டேன். எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டேன். உமக்கு ஆராதனை, ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை. இருக்கிற இடத்துல எல்லாரும் ஆராதனை, ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை. எனக்காக புறக்கணிக்கப்பட்டேன், அதனால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். உணர்ந்து சொல்லுவோம். எனக்காக புறக்கணிக்கப்பட்டேன், அதனால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். எனக்காக அவமானம் அடைந்து உம் மகிமையிலே பங்கு பெற செய்தீர். எனக்காக அவமானம் அடைந்து உம் மகிமையிலே பங்கு பெற செய்தீர். உமக்கு ஆராதனை, ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை, 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. பாவங்கள் சுமந்ததனால் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேன். நீர் பாவங்கள் சுமந்ததனால் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேன். மரணத்தை நீ ஏற்றுக்கொண்டதா, ஜீவனை நான் பெற்றுக்கொண்டேனையா. மரணத்தை நீ ஏற்றுக்கொண்டதா,
ஜீவனை நான் பெற்றுக் கொண்டேனையா. கரங்களை உயர்த்தி உமக்கு ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. சிலுவையிலே ஏழ்மையானதா என்னை செல்வந்தனாய் மாற்றி விட்டீரே. சிலுவையிலே ஏழ்மையானதா என்னை செல்வந்தனாய் மாற்றி விட்டீரே. சாபங்களை சுமந்து கொண்டதா நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டேனையா. சாபங்களை சுமந்து கொண்டதா நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டேனையா. உமக்கு ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. போதுமானவரே பொறுமையானவரே பாதுகாப்பவரே என் பாவம் தீர்த்தவரே. போதுமானவரே பொறுமையானவரே பாதுகாப்பவரே என் பாவம் தீர்த்தவரே. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் என்னவெல்லாம் செய்யப்பட்டார் பாருங்கள். நமக்காக அவர் தண்டிக்கப்பட்டார், நமக்காக அவர் காயப்பட்டார், நமக்காக அவர் புறக்கணிக்கப்பட்டார், நமக்காக அவர் அவமானப்பட்டார், நமக்காக பாவங்களை சுமந்தார், நமக்காக சிலுவையிலே ஏழ்மையாய் மாறினார், சாபங்களை சுமந்தார். இதைவிட அவர் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை வரும்பொழுது, போராட்டம் வரும்பொழுது, இந்த இயேசு எனக்கு என்னத்தை செஞ்சிட்டாருன்னு கேட்குறாங்க. அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? ஒருவேளை நீங்க யாராவது அப்படி கேட்டிருந்தா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறார். யாரும் நம்மளை பெத்த தாய் தகப்பன் கூட செய்ய முடியாத காரியத்தை நமக்காக நம்முடைய தேவன் செய்திருக்கிறாரே. எவ்வளவு பெரிய அன்பு! இந்த அன்பை நாம் சந்தேகப்படலாமா? இவ்வளவு காரியங்களை நமக்காய் செய்தபடினால்தான் அவரை நமக்கு போதுமானவர் என்று நாம் சொல்லுகிறோம். எனவே இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆராதனைகளை இணைந்து ஆராதிக்கிற நீங்கள், ஒருவேளை நீங்கள் இதை பார்த்து ரசிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது, இந்த ஆராதனைகளை இணைந்து ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஒரு பாடலை பாடப்போகிறோம். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை பண்ணும் வண்ணமாக, எனக்கு போதுமானவர் இந்த ஆண்டவர், இந்த ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறபடினா நாளைய தினத்தை குறித்து எனக்கு கவலை இல்லை. இன்னும் உங்கள் ஒரு சிலர் வேலைக்கு போகாமல் இருக்கலாம், உங்களுடைய கம்பெனி இன்னும் திறக்காமல் இருக்கலாம், நான் தேவைக்கு என்ன செய்யறதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த வாரத்தில் 2 நாளைக்கு முன்பாக ஒரு சகோதரன் ஃபோன் பண்ணினார். ஒரு மாதம் முழுவதும் எனக்கு வேலை இல்லை, ஒரே ஒரு வேலை வந்தது, அதுவும் இந்த கொரோனா வியாதி அதிகமாய் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிற இடத்துல, அந்த இடத்துல எனக்கு வேலை வந்துச்சு. என் மனைவி அங்கே போக வேணான்ட்டாங்க, நானும் போகல. ஆனால் கையில் பணம் இல்லை பாருங்க. அடுத்து ஆண்டவர் 3 நாட்கள் தொடர்ந்து வேறு இடங்களிலே வேலை கொடுத்து, அந்த மாதம் வீட்டு வாடகை கொடுக்க, சாப்பாட்டு காரியங்கள் வாங்க ஆண்டவர் 3 நாளில் அற்புதம் செஞ்சார்னு சொன்னாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர். எனவே சோர்ந்து போகாதீங்க, கலங்காதீங்க. எப்பவும் ஏசப்பாவுடைய கரத்தை பற்றி கொண்டு அவருக்கு உண்மையுள்ள பிள்ளையா, அவரை நேசிக்கிற பிள்ளையா மட்டும் நீங்க இருங்க. ஒரு நாள் கைவிடவே மாட்டார். நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை சொல்லும் பொழுதே தேவனுடைய மகிமை உங்கள் ஒவ்வொருவரையும் மூடுவதை நான் உணர்கிறேன். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்ல போறோம். நாளைய தினத்தை குறித்து கவலை இல்லை. சேர்ந்து பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போமாக. ஆமென். விசுவாசத்தை அறிக்கை செய்து பாடுவோம். எல்லாம் இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். திரும்ப பாடுவோம்.
நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானா, எதற்கும் பயப்படே. ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானா, எதற்கும் பயப்படே. அவரே எனது வாழ்வில் பெலனானா, அவரே எனது வாழ்வில் பெலனானா. யாருக்கும் அஞ்சினே, அல்லேலூயா, யாருக்கும் அஞ்சினே. சேர்ந்து சொல்லுவோம். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தை குறித்து, நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். தைரியமா சொல்லுங்க. கலக்கம் எனக்கில்லை, அல்லேலூயா, கலக்கம் எனக்கில்லை. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். ஆமென். ஹல்லேலூயா. தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன். கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன். புதுபலன் பெற்றிடுவேன், அல்லேலூயா, புதுபலன் பெற்றிடுவேன். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கேடு வரும் நாளில் கூடார மறைவில் என்னை ஒழித்து வைத்திடுவார். இன்னைக்கு உலகம் முழுசும் கேடு வந்திருக்கு. இந்த கொரோனா வியாதிங்கிற கேடு வந்திருக்கு. தேவ பிள்ளைகளே, உங்களே என்னையும் இந்த கூடாரத்தின் மறைவிலே மறைத்து பாதுகாத்துக் கொள்வாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த சரணத்தை பாடுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல உங்க பைபிள் எடுங்க பார்க்கலாம். எல்லாரும் உங்க வேதாகமத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. கடைசி சரணத்தை பாடுறதுக்கு முன்னாடி இதை நான் வாசிக்க போகிறோம். எல்லாம் பைபிள் எடுத்துக்கிட்டீங்களா? சிறு பிள்ளைகள் முதல்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் நீங்கள் ஆராதிக்க வரும்பொழுது, சர்ச்சுக்கு வரும்போது எப்படி பைபிள் வச்சுருப்பீங்களோ அதே போல் எல்லாரும் உங்களுக்கு முன்பாக பைபிளை வைத்திருக்க வேண்டும். பைபிளில் 91வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். 91ஆம் சங்கீதம் பழைய ஏற்பாட்டில் 728வது பக்கம். ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி நம்முடைய சர்ச் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் உங்களுக்கு பதிவிட்டேன். டெய்லி காலையில் எழுந்த உடனே நீங்கள் இந்த 91ஆம் சங்கீதத்தை வாசிங்க. இரவு படுக்கும் போதும் இந்த 91ஆம் சங்கீதத்தை வாசிங்க. நான் அதை செய்கிறேன், எனவே நான் உங்களுக்கு அதை சொல்லுகிறேன். எனவே இதுதான் நம்முடைய பாதுகாப்பு. எல்லாரும் சேர்ந்து இப்போ நான் வாசிக்க போகிறேன். நான் மைக்கில் வாசிக்கும்போது கொயரில் இருக்கவங்களும் பைபிள் வச்சுருக்கீங்களா? இல்லாட்டி ரைட், பரவாயில்ல.
நான் வாசிக்கிறேன், என்னோடு கூட சேர்ந்து. கொயர் பைபிள் இல்லாமல் வரல, பைபிள் அவங்களுக்கு அங்கே இருக்கு. சரியா? சேர்ந்து நம்ம இப்போ வாசிக்க போகிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கியும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இந்த 10வது வசனத்தை திரும்ப சொல்லுவோம். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். எவ்வளவு ஒரு அற்புதமான சங்கீதம்! எவ்வளவு ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கக்கூடிய சங்கீதம், பாதுகாக்கக்கூடிய சங்கீதம். இந்த ஒவ்வொரு நாளும் மந்திரம் போல வாசிச்சா பிரயோஜனமே இல்லை. மனசுல உள்ளத்துல விசுவாசித்து ஆண்டவர் என்னுடைய பலனா இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு விசுவாசத்தோடு நீங்க இதை படிக்கும்போது இதனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பார்ப்பீங்க. இப்ப இந்த சரணத்தை பாடப்போகிறோம். கேடு வரும் நாளில் கூடார மறைவில் ஒளித்து வைத்திடுவார். சேர்ந்து பாடுவோம். கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கலக்கம் எனக்கில்லை, அல்லேலூயா, கலக்கம் எனக்கில்லை. நாளைய இனத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். நாளைய தினத்தை குறித்து, நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். ஆமென், அல்லேலூயா. இப்ப இந்த உணர்வோடு கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். அன்றைக்கு ஆபிரகாம் தன் பிள்ளையை பலியிட போகிறார். ஆனா வேலைக்காரவங்கள்ட்ட என்ன தெரியுமா சொல்றாரு? இவர் ஆண்டவருக்கு தன்னுடைய மகனை கொடுக்கிறதுக்காக போறார். நல்ல கவனிங்க, பெற்றுக்கொள்வதற்காக அல்ல, ஆண்டவருக்கு தன்னுடைய மகனை பலியிட ஆண்டவர் கேட்டார். ஆனா அவர் பலியிடல, உங்களுக்கு தெரியும். ஆனா அங்க போற வரைக்கும் இவனை பலியிடத்தான் போறோங்கிற எண்ணத்தோட போறார். இவர் தன்னுடைய சொத்தாகிய மகனை கொடுக்க போகிறார். அப்படி கொடுக்க போகும்பொழுது வேலைக்காரங்கிட்ட என்ன தெரியுமா சொல்றாரு? நானும் பிள்ளையாண்டானும் தொழுது கொள்ளுகிறதற்காக போகிறோம். அதாவது ஒர்ஷிப் பண்றதுக்காக போறோம். ஒர்ஷிப்புங்கிறது ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்றது இல்ல, பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக அவரை ஆராதிப்பது. ஸோ இப்போ கூட நீங்கள் எனக்கு அதை தாங்க ஆண்டவரை, எதை தாங்க ஆண்டவரை கேட்கக்கூடாது. எவ்வளவோ நன்மைகள் செய்திருக்கிறாரே, அவருக்கு நாம் நன்றி செலுத்த போகிறோம். கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கிற இடத்துல நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை ஆராதிப்போமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட்.
ஆண்டவரே, நாங்கள் முழு சபையாக உமக்கு மகிமை செலுத்த வந்திருக்கிறோம், கனத்தை செலுத்த வந்திருக்கிறோம். எவ்வளவா எங்களை ஆசீர்வதித்தீர், எவ்வளவா எங்களை உயர்த்தினீர், எவ்வளவா எங்களை குணப்படுத்தினீர். நீர் தேவனாய் இருக்கிறதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் ராஜாவாக இருக்கிறதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் எங்கள் பரிகாரியாக இருக்கிறதுக்காக உம்மை துதிக்கிறோம். நன்றி மட்டுமல்லப்பா, உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். நீர் தேவனாகவே இருக்கிறீர். ஆராதனைக்கு பாத்திரர் நீர் ஐயா. எல்லா கணத்துக்கும் நீங்க தான பாத்திரர், எல்லா துதிக்கு நீங்க தான பாத்திரர் ஐயா. இதோ நாங்கள் உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். எங்கள் ராஜாவை உயர்த்துகிறோம். எல் ஷடாய் தெய்வத்தை உயர்த்துகிறோம். எல் எலியோரை நாங்கள் உயர்த்துகிறோம். அல்லேலூயா. பரிசுத்தர் 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 என்று ஜீவன்களும் மூப்பர்களும் கேருபீன்களும் சேராபீன்களும் இடைவிடாமல் ஆராதிக்கிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. அல்லேலூயா. ரிபகரிதனமா ஷபதினரகதனமரதனரபா மெகுரே பில்பரதனரகா எம்மே ஹராதி அந்தரபா மேபுதாபலபரபா ஷம்திரகதனமா மேலேரே அந்தரலியரகதனா மேமுரபா ஷபலபோரபலபா. துபம்போல் எங்கள் ஆராதனை, எங்கள் முழு சபையினுடைய ஆராதனையோ எங்கள் தேவ சமூகத்தில் துபமாய் நறுமணமாய் வரட்டுமே. சத்துருடைய கிரியைகள் நிர்மூலமாகிக் கொண்டிருக்கின்றன. இந்த துதிகள் மேலே போக 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 இடைமறித்துக் கொண்டிருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளை தேவனே நீர் நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. எங்களுடைய துதிகள் தூபமாய் நறுமணமாய் உமக்கு முன்பாக வருகிறதற்காக நன்றி அப்பா. நன்றி 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 ராஜா. நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம். ஸ்ரீகரதி அந்தரரபா ரதரரரபா மேரே தேனி அந்தரபல கரதரபா. ஆண்டவரே உமக்கு நன்றி. அப்படியே மௌனமாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வோமா? அப்படியே மௌனமாக உங்களுடைய கண்கள் மூடப்பட்டிருக்கட்டும், உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நம்முடைய ராஜாதி ராஜாவை நோக்கி பாருங்கள். Thank you Jesus. ரிபலா கரதன மரா ஷதர தீனரபி அந்தரபல ஹரபா. Thank you Lord. எங்களோடு பேசுங்கப்பா. எங்களோடு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிற தெய்வம் அல்லவா. Thank you Holy Spirit of God. ஒரு மாட்டு வண்டியை ஓட்டிக்கொண்டு போகிறவன் இடையிலே ஒரு சக்கரத்தினுடைய அச்சு முறிந்து விட்ட போது அவன் எப்படி தலையிலே கை வைத்து கொண்டு, இந்த அச்சு முறிந்து விட்டதே, இன்னும் நான் போய் சேர வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறதே, எப்படி நான் போவேன், உதவிக்கு ஆள் இல்லையே என்று எப்படி அங்கலாய்த்து கொண்டு தலையில கை வைத்து அமர்ந்திருப்பானோ அதே போல நீ அமர்ந்திருக்கிறாய். அதே போல நீ அமர்ந்திருக்கிறாய். அவனுடைய அச்சு முறிந்திருக்கலாம், ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில உன் அஸ்திவாரத்தையே பலப்படுத்துகிற தேவன் உன்னோடு இருக்கிறார். எதற்கும் நீ கலங்க தேவையில்லை. நீ தலையில கை வைத்து உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். Thank you Holy Spirit of God. Thank you Jesus. Thank you Jesus. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவானா. ஆண்டவர் இந்த வார்த்தையை யாரோ ஒருவருக்கு கொடுக்கிறார். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் நீ அதை அசட்டை செய்துவிட்டு உன் பிடரியை கடினப்படுத்தி கொஞ்ச நாள் சரியாக இருக்கிறாய். அதற்கு பின்பு உன்னுடைய பழைய புத்தி, பழைய காரியங்கள், பழைய சுபாவங்கள்
பழைய பாவ எண்ணங்கள் உனக்குள் வருகிறது. தேவன் மனசாட்சியில் உணர்த்தும் போது அசட்டை பண்ணுகிறாய். நீ மனம் திரும்புவதற்கு கூட தருணம் இல்லாமல் சடுதியிலே ஒரு ஆபத்து வந்து விடலாம். எத்தனை பெரிய பெரிய மனிதர்கள் திடீரென்று இல்லாமல் போகிறார்கள். சகோதரனே, சகோதரியே, மனம் திரும்புவாயா? உன் சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதே. அதை கர்த்தருடைய ஆலயம் என்று பாதுகாத்துக்கொள். அந்த சரீரத்தை பாவ இச்சைக்கு இடம் கொடுக்காதே. சமீபத்தில் கொரோனா வியாதியினாலே மரித்த ஒருவரை பாண்டிச்சேரியில குழிக்கு பக்கத்தில் வந்த பின்பு தூக்கி எறிந்து விட்டு போகிறார்கள். அவன் எவ்வளவு பெரிய பணக்காரன் என்று நமக்கு தெரியாது. அதுதான் கடைசியில மனிதனுடைய வாழ்க்கை. ஜீவனோடு இருக்கு மட்டும் நம்முடைய ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக நாம் ஜீவிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். எருசலேமை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விட்டது போல உன்னை பார்த்து சகோதரனே, கர்த்தர் உண்மையில் இருக்கிற அன்பினாலே கண்ணீர் விடுகிறார். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக உன்னை சேர்த்துக் கொள்வதற்கு எத்தனையோ தரம் நான் மனதாயிருந்தேன். உனக்கோ மனமில்லாமல் போய்விட்டது என்று சொன்னது போல நீ ஏன் இன்னும் மனமில்லாமல் இருக்கிறாய்? ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றுவதற்கு ஏன் இன்னும் உனக்கு மனமில்லை? வந்துவிடு, இயேசுவின் சட்டைக்குள் வந்துவிடு. இல்லாவிட்டா ஐயோ, சடுதியில் உனக்கு நாசம் வருமே. யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது, யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அந்தரபா கரதி அந்தரபலவ ஷதிரவதர மேனே அந்தரிபி அங்கர கலரபாஷ. Thank you, Holy Spirit of God. Amen. Hallelujah. Amen. ஸ்தோத்ரா. இன்றைக்கி காணிக்கைக்குன்னு நம்ம தனியாக பாட்டு பாடலை. நீங்கள் காணிக்கை வைத்து சேகரிக்கிறவர்கள் வழக்கம் போல் கவரில் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். சில அறிவிப்புகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த லாக்டவுன் இன்னும் எத்தனை நாளுக்கு நீடிக்கும் என்று தெரியாது. சென்னையில் கிட்டத்தட்ட 27,000 பேருக்கு மேலாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கூட அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருங்கள். அனாவசியமாக வெளியே எங்கும் போக வேண்டாம். அதுவரை இப்படி நாம் ஆன்லைனில் தான் ஆராதிக்க வேண்டும். எனவே இந்த ஆராதனை நேரத்தை நீங்கள் அசட்டை செய்துவிடக்கூடாது. எப்படி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு நம் சபைக்கு வரும்பொழுது ஆராதனை நேரமோ அதே போல் யூடியூப்பில் தானே இருக்குது, பின்னாடி பார்த்துக்கிறலாம். அது ஒரு பொல்லாத பாவம். ஏன்னா நம்ம பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் அந்த நேரத்தை ஆண்டவருக்கென்று. எனவே அந்த நேரத்தில் ஆன்லைனில் நீங்கள் எல்லாம் குடும்பமாக உட்காந்து பாருங்கள். அந்த நேரத்தில் வேறு எந்த வேலைக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உங்களுடைய கான்ஃபரன்ஸ், அந்த ஜெபத்தை, கான்ஃபரன்ஸ் காலில் இருக்கிற அந்த ஜெபத்தை செய்து கொண்டே இருங்க. எவ்வளோ நாள் நமக்கு தெரியாது, அதுவரை சோர்ந்து போக வேண்டாம். எனவே கர்த்தர் நம்மை நடத்துவார். எல்லா ஜெபத்திலும் கலந்துருங்க. நாங்கள் ஜூம் மூலமாக பைபிள் ஸ்டடி நேரடியாக கொடுப்பதற்கு பிரயாசப்படுறோம். பெண்கள் ஆராதனையும் நேரடியாக கொடுப்பதற்கு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். எப்போ வரும்னு தெரியாது. ஆனால் அதே சமயத்தில் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு ஒரு செய்தி அனுப்பப்படும். அது ஆராதனை மாதிரி நாங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஒரு 15 நிமிடத்திலிருந்து 20 நிமிடம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு செய்தியை நான் அனுப்புவேன். அதே போல் பெண்கள் வெள்ளிக்கிழமை பெண்கள் ஆராதனைக்கும் அதுபோல் செய்தி வரலாம். போன வாரம் முடியவில்லை, எனவே போன வாரம் அனுப்ப முடியவில்லை. வாலிபர்கள் உங்கள் ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அநேகருடைய பெயர் அந்த லிஸ்ட்டில் வரமாட்டேங்குது. டெய்லி ப்ரேயரில் வாலிப தம்பி தங்கச்சி, நீங்கள் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறாதீங்க. ஜெபம் உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது. ஜெபம் உங்களுக்கு ஒரு எரிச்சலாக வரக்கூடாது. ஒரு நாள் இதுக்காக நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க. இந்த ஐக்கியத்தை வலுப்படுத்தி கொள்ளுங்கள். மேக்சிமம் இந்த நாட்களில் தேவ பிள்ளைகளோட எந்த அளவுக்கு ஐக்கியமாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஐக்கியமாக இருங்க. இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். டெலிவிபிஎஸ் நல்ல முறையில் நடந்தது. ஆண்டவர் அதை ஆசீர்வதித்தார். உங்களுக்கு அதிலே நாங்கள் எல்லாம் நன்றி இன்றி எல்லாமே சொல்லியிருப்போம். அந்த ஊழியங்களுக்காக ஒரு சிலர் நீங்கள் கொடுத்தீர்கள், அதற்காக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சண்டே ஸ்கூல் தனியாக, அதாவது சாயந்தரத்தில் நாங்கள் போடலாம் என்று இருக்கோம். அந்த ஆராதனையோடு சேர்த்து போடும்போது
பெரியவர்கள் எழுந்து போகிறாங்க, சின்ன பிள்ளைங்க மட்டும் உட்காந்துருக்காங்க. பெரியவங்களுக்கு சண்டே ஸ்கூல் கிடையாது, உண்மைதான். அதை தனியாக பிள்ளைகளுக்கென்று நாங்கள் போடலாம் என்று இருக்கிறோம். சாயந்தர நேரத்தில் பிள்ளைகளுக்கு போட்டால் அதை பொறுப்பாக உட்கார்ந்து பார்ப்பார்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதே சமயத்தில் நாளைய தினத்திலிருந்து, அதாவது திங்கட்கிழமையிலிருந்து ஆர்க் டிவியில், டிசிசிஎல்ல வரக்கூடிய ஆர்க் டிவி, கேபிள் டிவி கனெக்ஷன் இருந்தால் உங்களுக்கு தெரியும். ஆர்க் டிவியில் சாயந்தரம் 5 மணியிலிருந்து 1 மணி நேரம் அல்லது 3/4 மணி நேரம் நம்முடைய யூடியூப்பில் நாம் வெளியிட்டதான அதே டெலிவிபிஎஸ் ஒவ்வொரு நாளும் 6 நாட்களுக்கு தொடர்ந்து வரும். உங்களுடைய நண்பர்கள், சொந்தக்காரர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள். தொடர்ந்து இதை போல பல ஊழியங்களை செய்ய கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. நாம் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நாள் ஆராதனையில் நீர் மகிமைப்பட்டிருப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் ஒருவரோடு ஒருவர் இருக்கிற ஐக்கியம் ஆண்டவரே வலுப்படட்டும். நாங்கள் இணைந்து உம்மோடு இருக்கிற ஐக்கியத்தை வலுப்படுத்தி கொள்ள எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சபைக்கு வருகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பொருளாதார தேவைகளையும் என் தேவன் சந்திப்பீராக. ஒவ்வொருவருடைய தேவைகளையும் ஆண்டவர் சந்தியும் ஐயா. யெகோவா ஈரே, எல்லா தேவைகளையும் பார்த்து கொள்ளுகிற தெய்வம், உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய வல்லமை இறங்கி வரட்டும் ஐயா. நான் ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், முழு சபையும் ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில், யார் யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் உடைய காயப்பட்ட கரம் தொடட்டும். நீர் அற்புத சுகத்தை கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் சென்னை பட்டணத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆகஸ்ட் செப்டம்பரில் இன்னும் அதிகமான அளவுக்கு போகும்னு சொல்கிறாங்க. நீங்கள் நினச்சிங்கன்னா, அன்றைக்கு தாவீது இடத்தில் அழுத போது அந்த தூதனை பார்த்து, சங்கார தூதனை பார்த்து, போதும் உன் பட்டயத்தை உரையிலே போடு என்று சொன்ன தேவன். நீங்கள் நினைச்சீங்கன்னா அந்த கொரோனா வியாதியை கட்டுப்படுத்த உங்களால் முடியும். போதும் என்று ஒரு வார்த்தை சொல்லும் ஐயா. எங்கள் சென்னை பட்டணத்தில், எங்கள் தமிழ்நாட்டில், எங்கள் இந்திய தேசத்தில், உலகம் முழுவதிலும் நீர் நினைத்தால் தான் இதை நிறுத்த முடியும். எந்த நோக்கத்துக்காக இது வந்ததோ தெரியவில்லை. இந்த சூழ்நிலையில் மக்கள் எல்லாம் மனம் திரும்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வருகைக்கு கிறிஸ்தவர்களை ஆயத்தப்படட்டும் அப்பா. கடைசி நிமிஷத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய வருகைக்கு ஆண்டவரே மிக சமீபமாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து, ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள் இதுவா இருக்காதா என்கிற ஏக்கத்தோடு நாங்கள் வாழ, ஆயத்தத்தோடு வாழ, பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இஸ்ரேல் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த தேசத்தை ஆசீர்வதிப்பீராக. அந்த தேசத்தின் மேல் உம்முடைய கரம் வெளிப்படட்டும். அங்கே இருக்கிற யூதர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதான் மெய்யான மேசியா என்பதை அறிந்து கொள்ளட்டும். தேவன் பாதுகாத்து வழிநடத்தும். இந்த சூழ்நிலையில் யாரும் சுயநலவாதிகளாக இருந்து ஏழை மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை தங்களுடைய பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு சாபத்தை சம்பாதித்து விடாதபடி ஒவ்வொருவருக்கும் ஒரு தெய்வ பயத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விவசாயிகள் கண்ணீரோடு விடக்கூடாதப்பா. விவசாயிகள் அழக்கூடாது. அவர்களுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படணும். விவசாயம் நல்ல செழித்தோங்கணும். ஆண்டவர் பாதுகாத்து கொள்வீராக. இந்த வெட்டுக்கிளிகள் வந்து இருக்கிறது ஆண்டவரே, நீர் அவைகளை எல்லாம் கடலிலே போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த எதிர்பார்ப்பை ஆண்டவரும் அறிந்திருந்தார். அந்நிய தேசத்தில் சிறைப்பட்டு போன இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் திரும்ப தங்களை கூட்டிக் கொண்டு வருவார் என்று விசுவாசித்தார்கள். அதை எதிர்பார்த்தார்கள். அன்பானவர்களை, எதிர்பார்ப்பு என்பது எல்லா மனிதனுக்கும் உரியது தான். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும். ஏன் நம்முடைய எதிர்பார்ப்புகள் ஏமாற்றமாக முடிகிறது என்பதான்.
நாம் இந்த ஜூன் மாதத்தில் சபை திறந்து விடலாம், எல்லாரும் சபையில் வந்து ஆராதிக்கலான்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ஏமாந்து போனோம். இதே போல தான் ஒவ்வொரு காரியத்தையும் யோசித்து பாருங்கள். ஒரு விளையாட்டு வீரனை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் எப்படியாவது முதல் ஆளாக வர வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவனுக்கு இருந்தது. ஆனால் வேறு யாரோ வந்த பின்பு அவனுக்கு ஒரு ஏமாற்றமாய் முடிகிறது. ஒரு நிலத்தில் நெல்லை தூவுகிற விவசாயி, வயலில் நெல்லை தூவுகிற விவசாயி ஒரு பெரிய விளைச்சலை எதிர்பார்த்து தான் அவன் அந்த விளைச்சலை செய்கிறான். ஆனால் ஒரு பெரிய மழை வந்து, வெள்ளம் வந்து, அல்லது இடி வந்து, இப்படி பல காரியங்கள் இயற்கை பேரிடர் வரும் பொழுது அவனுடைய எதிர்பார்ப்பெல்லாம் வீண் போய்விடுகிறது. சில தொழிற்சாலைகள் சீக்கிரத்தில் திறந்து விடலாம் என்று நினைத்தார்கள், திறக்க முடியவில்லை. இப்படி பல காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எதிர்பார்ப்புகள் அநேக நேரத்தில் சந்தோஷமாக முடிவதில்லை, அது ஏமாற்றமாகத்தான் முடிகிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நிறைய எதிர்பார்ப்புகளோடு வாழ்ந்து நிறைய ஏமாற்றங்களை கண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஏமாற்றம் என்பதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பிள்ளைகள் நிறைய எதிர்பார்க்குறாங்க. படிக்கும் போதில் எனக்கு நிறைய மார்க் வரும்னு எதிர்பார்க்குறாங்க. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை குறித்து நிறைய எதிர்பார்க்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு, பிள்ளைகள் படிக்கும்போது என் பிள்ளை நல்லா படிப்பான், மார்க் வாங்குவான்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் பிள்ளைங்க படிக்காமல் போகும் பொழுது அப்பா அம்மாவுடைய எதிர்பார்ப்பு ஏமாற்றமாக போய்விடுகிறது. அதே சமயத்தில் பிள்ளைகள் வளர்ந்து வரும் பொழுது என் பிள்ளைகள் நன்றாக ஒழுக்கமான பிள்ளைகளாக, குடும்பத்துக்கு கௌரவத்தை கொண்டு வரக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்கன்னு அப்பா அம்மா எதிர்பார்க்குறாங்க. ஆனால் சில பிள்ளைங்க பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவுக்கு முன்னாடி நல்ல பிள்ளைங்களை போல இருப்பாங்க, நடிப்பாங்க. ஆனால் ஏதாவது ஒரு தவறு பண்ணி வெளியே வரும்போது உன் பிள்ளை இப்படி செஞ்சிட்டான்னு சொல்லும் பொழுது, ஐயோ என் பிள்ளை அப்படி நினைக்கவே இல்லையே, எவ்வளவு நல்லவன் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இவனுக்குள்ளே எனக்கு தெரியாமல் இவ்வளவு காரியங்கள் இருக்கான்னு சில காரியங்களை கண்டுபிடிக்கும் போது இவங்களா இப்படி அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு யோசிப்போம். ஏன்னா அவங்க நல்லவங்களாக நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் அவங்களுடைய எதிர்பார்ப்பு மாறாக இருக்கும் பொழுது வேதனைகள் வருகிறது. இன்றைக்கி அநேக நேரங்களில் நம்ம தொலைக்காட்சியில் டெய்லி பார்க்குறோம் இல்லையா, எவ்வளோ எதிர்பார்ப்பு. என்னை காதலிக்கிறவன் கல்யாணம் முடிப்பான்னு எதிர்பார்த்து தான் பழகுறான். ஆனால் கடைசியில் அவன் கைவிட்டுட்டு போயிடுறான். எதிர்பார்ப்பு ஏமாற்றமாய் முடிகிறது. இப்படி ஒவ்வொரு நிலையில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்ப்பு என்பது ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. ஏன் நம்முடைய எதிர்பார்ப்பு சந்தோஷமாக முடிவதில்லை? இன்றைக்கு இந்த சத்தியத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணமடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். ஒரு எதிர்பார்ப்போடு செய்யக்கூடிய வேலைகள், ஆனால் அதனுடைய முடிவை பார்க்கும் பொழுது அந்த எதிர்பார்ப்பு அவருடைய வாழ்க்கையில் பொய்த்து போய்விடுகிறது. தாவீதினுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். 1 சாமுவேலின் புத்தகம் 25ஆம் அதிகாரத்தில் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தாவீது தன் ஜனங்களை நோக்கி, அவனுக்கு வனாந்தரத்தில் இருக்கிறதையெல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன், அவனுக்கு உண்டானதிலெல்லாம் ஒன்றும் காணாமற் போனதில்லை, என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். நாபால் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் ஏராளமான ஆடு மாடுகள் வைத்திருந்தார். அவனுடைய வேலைக்காரர்கள் ஆங்காங்கே அவைகளை மேய்த்து கொண்டிருப்பார்கள். தாவீது சவுலுக்கு பயந்து மலைகளிலே காடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பல இடங்களிலே பலரையும் கொள்ளையடித்தாலும் இந்த நாபாலுக்குரியதை அவன் பாதுகாத்தான். என்ன இருந்தாலும் நம்முடைய இஸ்ரவேலன் அல்லவா என்று சொல்லி அந்த நாபாலுக்குரியதை பாதுகாத்தான். ஒரு சூழ்நிலை வரும்பொழுது தாவீதுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த தாவீது என்ன நினச்சான்னா, அந்த நாபாலுடைய வேலைக்காரவங்களை ஆடு மாடுகளை எல்லாம் நம்ம இவ்வளவு பாதுகாத்திருக்கோம், இப்போ நம்ம அவன்கிட்ட போய் உதவி கேட்போம், அவன் ஏதாவது நமக்கு செய்வான் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் நாபாலிடத்தில் ஆட்களை அனுப்புகிறான். ஆனால் அந்த நாபால் என்ன சொன்னான் தெரியுமா? எஜமான்களுக்கு பயந்து துரோகம் பண்ணிட்டு ஓடி போகிற வேலைக்காரவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லி அப்படிப்பட்டவனுக்கெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். ஸோ தாவீதுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்ன? என்னால் நன்மை பெற்றவன் எனக்கு ஏதாவது நன்மை செய்வான் என்கிற எதிர்பார்ப்பு. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் யாருக்கோ நன்மை செஞ்சுருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது இவங்க எனக்கு திரும்ப நன்மை செய்வாங்கங்கிற எதிர்பார்ப்பில் நீங்கள் போவீங்க, ஆனால் ஏமாந்து போய் வருவீங்க.
அவர்களுக்கு தெரியும் உங்களால் தான் இந்த உயர்ந்த பதவிக்கு வந்தாங்கன்ட்டு, உங்களால் தான் அவங்க இந்த அளவுக்கு நல்லா வாழ்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சும் உங்களுக்கு அவங்க பிரதிபலனாக ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. யோசிச்சு பாருங்கள், தாவீதினுடைய உள்ளம் எவ்வளவு வேதனை அடைந்திருக்கும். இவன் நன்மை செய்தான், ஆனால் நன்மைக்காய் காத்திருந்த இவனுக்கு ஏமாற்றம் தான் வர ஆரம்பித்தது. சங்கீதம் 109 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்க கேட்போம். நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள், என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். நான் அன்பு கூறுகிறேன், யார்கிட்ட அதிகமாக அன்பு கூறுகிறேனோ என்னுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் அதற்கு பதிலாக எனக்கு வெறுப்பை கொடுக்கிறார்கள். நான் நேசிக்கிறேன், ஆனால் அதற்கு பதிலாக நேசம் எனக்கு வருவதில்லை. ஊழியத்தின் பாதையில் இப்படிப்பட்ட நிறைய அனுபவங்களை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். நாங்கள் உயிருக்குயிராய் நேசித்தவர்களை பார்க்கும் பொழுது கடைசியில் இந்த துடைத்து போடுகிற குப்பையைப் போல அல்ல தட்டி விட்டு போனவர்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம். இப்படி நிறைய காரியங்களை சொல்லிகிட்டே போகலாம். எங்கள் சோக கதையை சொல்கிறதுக்கு நான் இங்கே வரலை, தாவீதினுடைய கதையவே எடுத்துக்கிடுவான். அவன் எவ்வளவு நன்மை செய்தான், தாவீதினிடத்தில் நன்மை பெற்றவர்கள் எத்தனை பேர் யோசித்து பாருங்கள். ஆனால் கடைசியில் அவனுக்கு ஏமாற்றம் வந்தது. நாம் ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசித்தோம், நீங்கள் திரளாக விதைக்கிறீங்க, ஏன்னா நிறையா விளைச்சல் வரணுன்ட்டு தான் நிறைய உங்களுடைய எஃபர்ட் நிறைய எடுக்கிறீங்க, நிறைய முயற்சி எடுக்கிறீங்க, ராத்திரி பகலாக வேலை செய்கிறீங்க, நீங்கள் ஓவர் டைம் பண்ணுறீங்க, நிறைய காரியங்களை செய்கிறீங்க. ஆனால் ரிசல்ட்டை பார்க்கும் பொழுது கொஞ்சமாக வருது. என் பிரயாசத்துக்கேற்ற பலன் கிடைக்கவில்லையே, நான் எவ்வளவு பாடுபட்டேன், அந்த பாடுகளுக்கேற்ற பலன் எனக்கு வரவில்லையே. ஸோ எல்லாம் பாருங்கள், வஸ்திரத்தை உடுத்தியும் ஒருவனுக்கு குளிர் விடவில்லையே, அதாவது எதிர்பார்த்த காரியம் நடக்கவில்லை. இதுதான் இதில் உள்ள காரியம். ஏன் நடக்கவில்லை என்பதை பற்றி 9 வசனத்தில் வாசிக்கலாம். அதிகமாய் வருமென்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது, நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். நாங்கள் நிறையா தான் ஓவர் டைம்லாம் எடுத்து வேலை செஞ்சு பார்க்குறோம், ஆனால் வீட்டுக்கு வரும்பொழுது அந்த பணம் எங்கே போகுதுன்னே தெரியல. கை நிறையா பணத்தை பார்க்குறோம், இந்த செட்டில்மெண்ட்டை முடிச்சிடலாம் அந்த செட்டில்மெண்ட்டை முடிச்சிடலான்னு தான் பார்க்குறோம், ஆனால் கடைசியில் ஒன்றுமே இல்லையே. இப்போ ஆண்டவர் சொல்றார், நான் தான் ஊதி போடுறேன் அப்படிங்கிறார். காரணம் என்ன? இப்போ நம்ம முதல்ல வாசித்தோம் இல்லையா வசனம், அந்த வசனத்துக்கு நான் திரும்ப வர்றேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி எரேமியா மூலமாக ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என் தேசத்திலேயே எனக்கு விரோதமாக விக்கிரக வழிபாட்டில் ஈடுபட்டபடினால, அதாவது வேறு விதத்தில் எப்படி சொல்லணும்னா, எதை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொன்னனோ அதைத்தான் நீங்கள் ரொம்ப விரும்பி விரும்பி செய்கிறபடினால நான் உங்களை அந்நிய தேசத்துக்கு சிறையிருப்புக்கு கொண்டு போகிறேன்னு சொல்லி பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போயிட்டார். ஆனால் கொண்டு போகும்போது என்ன சொல்லுகிறார்? ஒரு நல்ல வார்த்தையும் சொல்லி அனுப்புகிறாரு. நீங்கள் போன எல்லா தேசத்துலேருந்து நான் உங்களை மறுபடியும் கூட்டிக்கிட்டு வருவேன், இந்த இடத்துல மறுபடியும் நீங்கள் நிலங்களை விலை கொடுத்து வாங்குவீர்கள், திராட்சை தோட்டத்தை நாட்டுவீங்க, நீங்கள் எல்லாம் பயிரிடுவீங்க, வீடுகளை கட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி வரும்பொழுது ஆடல் பாடல் சத்தத்தோடு வருவீங்கிற தீர்க்க தரிசனத்தையும் சொல்லிட்டார். இந்த ஜனங்களுக்குள்ள என்ன ஒரு எதிர்பார்ப்புனா, ஆண்டவர் தண்டனை கொடுத்து நம்மளை பாபிலோன் தேசத்துக்கு அனுப்பிட்டார், உண்மைதான். அதே தேவன் நம்மளை மீண்டும் கொண்டு வருவார்னு சொல்லியிருக்காருன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு உடனே நடக்கலை. ஆண்டவர் 70 ஆண்டுகள் குறித்திருந்தார். இன்னைக்கு நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கும்போதே ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடிய காலத்தை அவர் தன்னுடைய மனதில் வைத்திருக்கிறார். அதை சொல்ல மாட்டார். அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு அது எப்போ நிறைவேறுங்கிறத அவர் மனசில் வச்சிருப்பார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இந்த பூமியை உனக்கு கொடுத்தேன் என்று சொன்னவர் கிட்டத்தட்ட 100 வயது. ஆபிரகாம் நல்லா பிள்ளையை பெற்று ஈசாக்கு கல்யாணம் முடித்து அதுக்கப்புறம்தான், அதுவும் இந்த சாராளை அடக்கம் பண்ணுறதுக்குரிய இடத்த தான் கொஞ்சம் காசு கொடுத்து வாங்கினார். அது வரைக்கும் அவருக்கு சொந்தமாகலை. ஆனால் அவருடைய சந்ததியார் வந்து அதை சுதந்திரித்தார்கள். அப்போ ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கும்போதே அது நிறைவேறுவதற்குரிய காலத்தை தேவன் தன்னுடைய மனதில் வைத்திருக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம், இன்னைக்கு நடந்துடும், நாளைக்கு நடந்துடும், நாளை மறுநாள் நடந்துருன்ட்டு நாம் ஒரு தேதியை நிர்ணயித்து நம்ம எதிர்பார்த்து ஏமாந்து போகிறோம். இன்னைக்காவது நடக்காதா, நாளைக்காவது நடக்காதா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஒரு சந்தோஷமான காரியம் என்னென்னா, ஆண்டவரே நடக்கிறப்ப நடக்கட்டும், அது வரைக்கும் இந்த பாதையில் போகிறதுக்கு எனக்கு பலன் தாங்க, நான் செய்கிற காரியங்களை என்னை ஆசீர்வதிங்க அப்படி கேளுங்க. இப்போ இந்த ஜனங்களை ஆண்டவர் கொண்டு வரும் பொழுது ஏன் ஊதி போடுகிறார்? யோசிச்சு பாருங்கள். ஊதி போடுகிறார் அப்படிங்கிற வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பானிபூரி விற்கிறவன் எடுத்துக்கொள்ளுங்க. பானிபூரி ரொம்ப நைஸாக சாஃப்டாக இருக்கும், காற்றுல பறக்கக்கூடியது.
அந்த பானிபூரி விற்கிறவன் தலையில் அந்த பானிபூரியை வச்சுட்டு வரும்போது ஒரு பெரிய காற்று அடிக்குதுன்னு வச்சுங்க, என்னாகும்? அந்த காற்று வரும்போது அவன் வியாபாரத்தை நம்பி வந்தவன் இவ்வளோ விற்று இவ்வளோ பணம் வரும், இன்றைக்கி சாயந்தரம் அரிசி வாங்கி பருப்பு வாங்கி வீட்டில் சோறாக்கலாம்னு நினச்சிட்டு தான் வந்திருப்பான். ஆனால் ஒரு காற்று அடித்த உடனே எல்லாமே போயிடுச்சே. அப்போ இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் ஊதி போடுறேன். ஏன்? இப்போ அந்த 9ஆம் வசனத்துடைய பின்பகுதியை வாசிங்க. எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 70 ஆண்டுகளுடைய முடிவில், அதாவது 70 ஆண்டுகள் முடிய போகிற தருணத்தில் செருபாபேல் மூலமாக ஆண்டவர் ஒரு கூட்டத்தை அனுப்பி அந்த இடிக்கப்பட்ட ஆலயத்தை எல்லாம் மீண்டும் கட்டுவதற்காக ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். நீங்கள் எஸ்ராவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் முதல் சில வசனங்களை வாசிக்கும் போது இதை நீங்கள் பார்த்துக்கிற முடியும். நிறையா வசனம் இருக்கிறதுனால அதை வாசிக்க வேண்டாம், அதை நான் சொல்கிறேன். கோரேஸ் என்று சொல்லக்கூடிய மன்னன் எழும்பி அந்த இஸ்ரவேல் தேசத்திலிருந்து வந்தவர்களுக்குள்ளே எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் உற்சாகமாக போய் உங்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்ட கடவன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஆலயத்தை கட்டுவதற்காக ஆசையாக ஜனங்கள் வர்றாங்க. ஐயோ, எங்கள் சொந்த தேசத்தை பார்க்க போகிறோம், அங்கே போய் தேவனுடைய ஆலயத்தை கட்ட போகிறோம், தேவனுக்காக நாங்கள் பெரிய காரியங்களை செய்ய போகிறோன்ட்டு ஆசையாக வந்தாங்க. சாதாரண ஆட்கள் வரல, எவர்களுடைய இருதயம் எழுப்புதல் அடைந்ததோ அவங்க தான் வந்தாங்க. ஸோ இவ்வளோ உற்சாகமாக வந்தவங்க இங்கே வந்து தேவனுடைய ஆலயத்தை கட்ட வர்றாங்க. ஆலயத்தை கட்ட ஆரம்பித்த உடனே அங்கே எதிர்ப்புகள் வருகிறது. எதிர்ப்புகள் வந்த உடனே இவங்க சோர்ந்து போயிட்டாங்க. ஆண்டவருடைய ஊழியத்தின் மேல், ஆண்டவர் செய்ய சொன்ன காரியத்தின் மேல் இருந்த உற்சாகம் குறைஞ்சு போச்சு. இந்த உற்சாகம் குறைஞ்சு போன உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிட்டாங்க தெரியுமா? இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு இவ்வளவு நமக்கு எதிர்ப்பு வருதுப்பா, பேசாமல் சொந்த வீட்டை கட்டுவோம் அப்படின்ட்டு அந்த தேசத்தில் ஆங்காங்கே இடத்த வாங்கி அவங்க வீட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டை கட்டி தங்களுடைய வீடுகளில் மாடி வீடுன்னு கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவருக்கு பயங்கர கோபம் வருது. உன்னை விடுவித்து கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னுடைய வேலையை செய்வதற்காக உன்னை விடுவித்து கொண்டு வந்தேன். என் வேலையை விட்டுட்டு என் வீட்டை கட்டத்தானே உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ என் வீட்டு வேலையை செய்கிறத விட்டுட்டு நீ உன் வீட்டு வேலையை செய்கிறிய, இதனால தான் நான் ஊதி போடுறேங்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் எதுக்கு தெரிந்து கொண்டார் தெரியுமா? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ரொம்ப முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவரும் ஒன்றை எதிர்பார்க்கிறார், அதை மறந்து போகக்கூடாது. நம்ம ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கிற மாதிரி ஆண்டவரும் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். இங்கேருந்து பாபிலோன்லேருந்து இவ்வளவு சந்தோஷமாக போகிற ஜனங்கள் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவாங்க, எனக்கு வீட்டை கட்டுவாங்கன்னா இந்த சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வரார். நீங்களும் நானும் பாவத்தின் சிறையில் கிடந்தோம், அக்கிரமத்தின் சிறையில் கிடந்தோம், இருளின் அதிகாரத்தில் கிடந்தோம். தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராகி நம்மேல் வைத்த தயவினாலே பிசாசுனுடைய பிடியிலிருந்து, பாவத்தினுடைய பிடியிலிருந்து நம்மை விடுவித்து கொண்டு வந்து நம்மை அவருடைய ஆலயமாக கட்டி எழுப்புவதற்கு நம்மை தெரிந்து கொண்டார். உங்களை ரட்சித்த உடனே ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார், என் பிள்ளை என்னுடைய சாட்சியாக வாழ்வான். இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் நான் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லட்டா? கிறிஸ்தவத்தில் நடிகர்கள் பெருகிவிட்டார்கள். ஆம், பரிசுத்தவான போல நடிக்கிறாங்க, நல்லவங்கள போல நடிக்கிறாங்க, எல்லாம் ஆவிக்குரியவங்கள போல நடிக்கிறாங்க. அதுதான் பெரிய ஆபத்து. நீங்கள் உண்மையிலே உங்கள் சரீரத்தை ஆலயமாக கட்டி எழுப்புறீங்களா? இதை பார்த்து கொண்டிருக்க உங்களுடைய சிந்தை வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்களுடைய தாட் லைஃப்பில் நீங்கள் எப்படி இருக்கீங்க? யோசிச்சு பாருங்கள். ஆண்டவர் விரும்புகிற வண்ணமாக பரிசுத்தமாக இருக்குதா? இதைத்தான் ஆண்டவர் பார்க்குறார். என்னுடைய ஆலயமாக உன்னை கட்டுறதுக்கு தான் பிசாசுனுடைய ஆலயமாக இருந்த ஒன்றை நான் கூட்டிகிட்டு வந்தேன்ப்பா. இப்போ என்னை வச்சு நீ ஆசீர்வாதத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு உன்னை கள்ளர் குகையாகவே நீ வளர்த்து கொண்டு வர்றையே. அப்போ நான் இடைபட மாட்டேனா? அதனால தான் உனக்கு நஷ்டம், அதனால தான் உனக்கு போராட்டம், அதனால தான் உனக்கு வறுமை. இப்போ மறுபடியும் ஆண்டவர் சொல்கிறாரு, 8ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் மறுபடியும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். உங்களை விடுவித்ததே என்னுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக. இது பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நம்மை விடுவித்ததே நம்மை அவருடைய ஆலயமாய் கட்டி எழுப்புவதற்காக. உன் கண் வெளிச்சமாக இருந்தால் உன் சரீரம் முழுசும் வெளிச்சமாக இருக்கும்னு பைபிளில் போட்டிருக்கு. உன் கண் தெளிவாக இருந்தால். அப்போ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் இயேசுவை நம்பி வாழ்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, என் கண்களை நான் எப்படி பாதுகாக்கிறேன், சிந்தை வாழ்க்கையை நான் எப்படி பாதுகாக்கிறேன். சிந்தையை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. உங்கள் வாய் ஆவிக்குரிய காரியங்களை அழகாக பேசலாம், ஆனால் உங்கள் இருதயத்தில் என்ன இருக்குது, உங்கள் சிந்தையில் என்ன இருக்குது,
உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் ஏமாத்துறீங்க, உங்கள் அப்பா அம்மா உங்களை ரொம்ப பரிசுத்தவாட்டின்னு நினச்சிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஆக்டு, நீங்கள் பண்ணுற காரியங்கள், நீங்கள் பேசுகிற காரியங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களை ரொம்ப சூப்பராக நினச்சிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் வெளியே பார்க்கல, உள்ளே பார்க்குறாரு. உள்ளே பார்க்குற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை திருப்திப்படுத்தினா, அவர் எதிர்பார்க்கிற காரியத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கும். நான் சொல்கிற இந்த பிரசங்கம் எத்தனை பேருக்கு பிடிக்குதுன்னு தெரியலை. எனக்கு தெரியும் அநேகருக்கு இது பிடிக்காதுன்னு. வேறு வழி இல்லை. கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ அதை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. இன்றைக்கு நேயர் விருப்பமாக மாறிவிட்டது. எல்லா சபைகளும் தங்களுக்கு பிடித்த பிரசங்கங்களை தேடி கண்டுபிடித்து கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். அன்பானவர்களே, தேவன் நம்முடைய விருப்பத்தை கொடுக்கிற தேவன் அல்ல, நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன். உங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன தேவைங்கிறது தெரியும். இந்த நேரத்தில் ஒரு ஆறுதலான செய்தியை கொடுக்காம இப்படி கொடுக்குறாரு. இல்லை இல்லை இல்லை, அவருடைய வரிகளை நீங்கள் கைவிடப்பட்டு போகக்கூடாது. அதனால தான் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். எனவே ஆண்டவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு எதிர்பார்ப்போடு கூட நான் உன்னை ரட்சித்தேன். ஒரு எதிர்பார்ப்போடு கூட நான் உன்னை என்னுடைய வேலையில் அமர்த்தினேன். எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பை என்னைக்காவது நீ நிறைவேற்றிருக்கிறாயா? எத்தனை வருஷமானாலும் ஆண்டவரே நான் இதை எதிர்பார்த்திருக்கிறேன், அதை எதிர்பார்த்திருக்கிறேன், எனக்கு அதை தாங்க இதை தாங்கன்னு கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நீங்கள் கேட்காமலே அவர் கொடுக்கக்கூடிய நிலைமையில் நீங்கள் வாழ பழகணும். ஆம், அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் சாட்சி என்ன தெரியுமா? நான்லாம் ரொம்ப அழுது ஆண்டவர்கிட்ட ஒன்றுமே கேட்டதில்லை, ஆனால் எல்லாத்தையும் எனக்கு தர்றாரு. அது எப்படி நடக்கும் தெரியுமா? நீங்கள் உங்களை தேவனுடைய ஆலயமாக கட்டி எழுப்புறதுல உங்கள் பரிசுத்த வாழ்க்கையில் கவனம் செலுத்தி ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தரை பிரியப்படுத்திக்கிட்டே இருக்கணும். மனுஷனை பிரியப்படுத்தக்கூடாது. இதை சொல்லும்போது எனக்கு ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருது. 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின தன் தாயாகிய மாகாளையும் ராஜாத்தியாய் இராதபடிக்கு விலக்கிவிட்டான். அவளுடைய விக்கிரகத்தையும் ஆசா நிர்மூலமாக்கி கீதரோன் ஆற்றண்டையிலே சுட்டெரித்து போட்டான். ஒரு ராஜா தன்னுடைய தாயை பிரியப்படுத்தாமல், தாய் செய்தது தவறு என்று தெரிந்தவுடனே ஆண்டவரை பிரியப்படுத்துவதற்காக அந்த பொசிஷன்ல இருந்து அவன் அகற்றிட்டான். தகப்பன் ராஜாவாக இருந்தார், தாய் ராணியாக இருந்தா. அப்பா இறந்து போயிட்டாரு, மகனுக்கு அந்த ராஜ பதவி வந்துருச்சு. ஆனால் அம்மா இன்னும் அந்த ராணிங்கிற பதவியில் நீடிக்கிறாங்க. அவள் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரியாக இருந்தபடினால் மகன் தாய் என்றும் பாராமல் தாயினுடைய தவறை சுட்டி காட்டி அவளுடைய பதவியை விட்டு நீக்குகிறான். இன்னைக்கு என்ன தெரியுமா? அநேகருடைய வாழ்க்கையில் நான் பார்க்குறேன், அம்மா தவறு செய்கிறாங்கன்னு தெரிஞ்சும், அம்மா வேதத்துக்கு புறம்பாக நடக்கிறாங்கன்னு தெரிஞ்சும், தாயிட்டிருந்து வரக்கூடிய பணத்துக்காக இல்லை சில எதிர்கால ஆசீர்வாதங்களுக்காக தாயினுடைய தவறுக்கு ஜால்ரா போடுற ஆட்கள் நிறையா இருக்காங்க. உன் தாயே தவறு செய்தாலும் இந்த வேதத்துக்கு புறம்பாய் தவறு செய்தால் தவறு தவறு தான். இதை ஒரு நாளும் மறந்து போய்விடக்கூடாது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் யாரை பிரியப்படுத்த பார்க்கிறீர்கள்? தேவனையா அல்லது மனுஷனையா? யோசித்து பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்னும் நீங்கள் 2 ராஜாக்களின் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது சில ராஜாக்கள் இருந்தார்கள், மனுஷனை பிரியப்படுத்துவதற்காக தேவனை விட்டு விட்டார்கள். ஸோ ரெண்டுமே இருக்குது. இப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நீ என்ன பிரியப்படுத்தி வாழணும்னு எதிர்பார்க்கிறார். ஆனால் நம்ம மனுஷனை பிரியப்படுத்துறதுனால அநேக ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வர்றது கிடையாது. ஊதி போடுகிறது என்பது இதுதான். சரி, ஆண்டவர் என் வாழ்க்கையில் என்ன எதிர்பார்க்கிறார் பாஸ்டர்? நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள். நான் இன்னையிலேருந்து ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றேன். என் எதிர்பார்ப்பை அவர் நிறைவேற்றுவாரா? நீங்கள் உள்ளத்தில் கேட்குறது எனக்கு கேட்குது. இன்றைக்கு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், தேவனுடைய எதிர்பார்ப்பு ஒன்றே ஒன்று தான். என்ன? நீங்களும் நானும் கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை வாழ வேண்டும். முதலாவது ஆவியின் கனி. நம்முடைய வாழ்க்கை சுபாவம் சம்பந்தப்பட்டது, நம்முடைய சாட்சியின் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. 2வது நமக்கு கொடுக்கப்பட்ட பணி, அந்த பணியில் கனி வர வேண்டும். அந்த கொடுக்கப்பட்ட வேலையில் ஆண்டவருக்கு லாபம் வர வேண்டும். இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். சில வசனங்களை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். அவர் அதை வேலியடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி
அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. போதும். அவர் அதை வேலி அடைத்து, எதை? முதல் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேசருக்கு ஒரு செழிப்பான மேட்டில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆண்டவருக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தை என்ன செய்கிறாரு? வேலி அடைக்கிறார். என்னென்னா, வேறு எந்த மிருகங்களும் உள்ளே வந்துடக்கூடாங்கிறதுக்காக வேலி அடைத்து, இது எனக்கு சொந்தம் என்று வேலி அடைத்து, அந்த விவசாயம் விளைச்சல் வருவதற்கு தடையாக இருக்கிற கற்களை எல்லாம் பொறுக்கி அதில் எதை நாட்டுறாராம்? நற்குல திராட்சை செடியை நாட்டுகிறார். நான் சொல்லுவேன் ஃபஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அந்த நல்ல திராட்சை செடிகளை நட்டு அது நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அது ஆலையையும் உண்டு பண்ணினார். ஆலைனா என்ன தெரியுமா உங்களுக்கு? இந்த திராட்சை பழங்கள் பழுத்து வரும்பொழுது அதில் உள்ள அந்த பழத்தின் மூலமாக அந்த ஜூஸ், அந்த சாறை எடுப்பதற்கு, திராட்சை ரசம் பிழிவதற்காக பயன்படுத்தப்படுகிற அந்த ஃபேக்ட்ரி தான் ஆலை. அப்போ இந்த தோட்டத்தை உண்டு பண்ணும்போதே ஆலையை உண்டு பண்ணுறாருன்னா என்ன அர்த்தம்? இதிலேருந்து நிறையா ஜூஸ் வரணும், இதிலேருந்து திராட்சை ரசம் வரணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் ஆண்டவர் இதை நாட்டுகிறார். ஆனால் அது என்னத்தை தந்துச்சு? கசப்பான பழம். கசப்பான பழம்னு என்ன தெரியுமா? தேவனுக்கு விருப்பமில்லாத பழம். எத்தனை பேர் கசப்பானதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீங்க? யோசிச்சு பாருங்கள். ஆண்டவர் நடும்போது உங்களை நல்ல ஃபஸ்ட் ஃப்ரூட், அதாவது ஃபஸ்ட் குவாலிட்டி ஃப்ரூட்டாக தான் உங்களை நடுறார். ஆனால் என்னாச்சு? எங்கே தவறு நடந்துச்சு? ஆண்டவர் உங்கள்கிட்ட ரொம்ப எதிர்பார்க்கிறாருங்கிறத மறந்து போகாதீங்க. சரி, நீ ரொம்ப ஜென்யூனான ஆளாக இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மாய்மாலங்கள், ஆண்டவர் அருவருக்கிற மிகப்பெரிய பாவம் மாய்மாலம். உள்ள ஒரு வாழ்க்கை, வெளியே ஒரு வாழ்க்கை. அதை தேவன் அருவருக்கிறார். அதான் ஆரம்பத்தில் சொன்ன, கிறிஸ்தவத்தில் நடிகர்கள் பெருகிவிட்டார்கள். விசுவாசிகள் மட்டுமல்ல, ஊழியக்காரர்களும் அப்படித்தான். ஊழியக்காரர்களும் அப்படித்தான் இன்றைக்கு பெரிய நடிகர்களாக மாறிவிட்டார்கள். நான் வேதனையோடு கூட சொல்லுகிறேன், தேவனுக்கு முன்பாக உத்தமமாக அவரை அப்பான்னு கூப்பிடக்கூடிய ஒரு செல்ல பிள்ளையாக வாழ்ந்து, ஒரு கள்ளங்கபடு இல்லாமல் அவரை நேசித்து, அவர் மனசு நோகக்கூடாதுங்கிற அந்த ஒரு அந்த கான்சியஸோடு நீங்கள் வாழ்ந்து, அவர் கொடுத்த வேலையை நான் சரியாக செய்யணுங்கிற இந்த வாழ்க்கை தாங்க இருக்கிறதுலே சூப்பரான கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுக்கு இடையில தான் பிசாசு நுழைய பார்ப்பான். உங்கள் ஆசைகளை தூண்டிவிட்டு, இச்சைகளை தூண்டிவிட்டு, உங்கள் சிந்தையை தூண்டிவிட்டு, எந்த பாவத்தை இனிமேல் செய்யக்கூடாதுன்னு நினச்சிங்களோ அதை செய்வதற்கு மீண்டும் சோதனை வரும். அதில் நீங்கள் நல்லவங்கிறத நிரூபிக்கணும், நல்லவங்கிறத நிரூபிக்கணும். அந்த இடத்துல தடுமாறிட்டீங்கன்னா ஆபத்து காத்திருக்கு. இப்போ ஆண்டவர் காத்திருந்தார், திராட்சை பழத்தை தரும் என்று காத்திருந்தார்னா என்ன அர்த்தம்? எதிர்பார்ப்பு. இன்னைக்கு நீங்கள் நல்ல பழங்களை தரீங்களா, கசப்பான பழங்களை தரீங்களா? நீங்கள் கடையில் போய் பழம் வாங்கும்போது எப்படி வாங்குவீங்க? பார்த்து பார்த்து வாங்குவீங்க இல்லையா? கொஞ்சம் அந்த ஆப்பிள் எடுத்துக்கொள்ளுங்க, அதை அடுக்கி வைக்கும்போது ஏற்பட்ட அந்த ஒரு பழம் விழுந்தா கூட அது கெட்டு போயிருக்குன்னு நினச்சி வாங்க மாட்டேங்க. நீங்கள் ஒரு பழத்தை வாங்கும்போது எவ்வளவு பார்த்து பார்த்து வாங்குறீங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட வந்து தேடி வர்றார், கனி தேடி வருகிறார். கனி தேடி வரும் பொழுது அது நல்ல கனியா? உங்கள் வாழ்க்கை கசப்பான கனி தரக்கூடிய வாழ்க்கையா அல்லது இனிப்பான கனி தரக்கூடிய வாழ்க்கையா? எரேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறிப்போனது என்ன? ஆண்டவர் எரேமியா மூலமாக சொல்கிறாரு. இங்கே ஹை குவாலிட்டி, ஹையஸ்ட் குவாலிட்டின்னு கூட சொல்லலாம். அங்கே வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி, நற்குல திராட்சை செடியாக நாட்டினேன். ஆனால் இங்கே எரேமியா மூலமாக சொல்கிறாரு, முற்றிலும், கொஞ்சம் கூட அதில் பழுதில்லைப்பா, முற்றிலுமாக நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடி. அதாவது ஆண்டவர் உங்கள் மேலே ஒரு ஹை லெவலில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கார். அதை உங்களால் உணர முடியுதா? ஏதோ என்னால் முடிஞ்சது சரி, அப்படி இல்லை. உங்கள் மேலே, உங்களை குறித்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஆண்டவர் உங்களை நினைக்கிற நினைப்பே வேற. அந்த நினப்பில் மண்ணள்ளி போட்டுறாதீங்க. உங்களை குறித்து ஆண்டவர் வச்சிருக்கிற ஒப்பீனியன் பயங்கரம். என் பிள்ளை, என் மகன், நான் உன்னை நட்டு வச்சது உயர்குல திராட்சை செடியாக வச்சுருக்கேன். ஆனால் அவுட்புட் எப்படி வருது? ரிசல்ட் எப்படி வருது? ஆண்டவர் சொல்றாரு, நான் நடும்போது என்னெல்லாம் பார்த்து பார்த்து நட்டேன். நான் யோசிக்கிறேன், யோசிச்சு பாருங்க. இந்த எசேக்கியா ராஜாவை எடுத்துக்கொள்ளுங்க. ஆகாஸ், அவனுடைய தகப்பன் ஆகாஸ்.
அவன் வந்து கர்த்தருக்கு பயங்கரமாக கோபமூட்டக்கூடிய காரியங்களை இஸ்ரவேலில் செய்தான், யூதாவில் செய்தான். ஆனால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த மகன், எனக்கு ஒரு வாழ்க்கை வரும்போது எங்கள் அப்பா செஞ்ச தவறெல்லாம் நான் மாற்றிடுவேன்னு சொல்லி எசேக்கியா ராஜாவானான். எசேக்கியா ராஜா ஆண்டவருக்கு பிரியமானதை செய்கிறான். அப்போ அவனுடைய மகன் மனாசே பிறக்கிறான். இந்த மனாசே எப்படியெல்லாம் கற்பனையோட வளர்த்துருப்பான் தெரியுமா? நான் ஆண்டவரை பின்பற்றதை விட என் பிள்ளை இன்னும் அதிகமாக பின்பற்றணும், நான் ஜெபிக்கிறத விட என் பிள்ளை இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும், நான் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற வாஞ்சியை விட என் பிள்ளை இன்னும் அதிகமாக வாஞ்சியாக வரணும்னு சொல்லி பார்த்து 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 வளர்த்துருப்பான். ஆனால் அந்த மனாசே வளர்ந்ததுக்கப்புறம் என்ன தெரியுமா செஞ்சான்? இதுக்கு முன்னாடி எந்த ராஜாக்களும் செய்யாத அளவுக்கு துணிகரமான பாவங்களை செய்தான். இதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். உங்கள் பெற்றோருக்கு உங்கள் மேலே எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்குது தெரியுமா? நீங்கள் வளர்ந்து வர்ற வரைக்கும் அப்பா அம்மாவுடைய சொல்ல கேட்குறீங்க, ஆனால் வளர்ந்த பின்பு நல்ல கனி தர்றீங்களா இல்லை பொல்லாத கனி தர்றீங்களா? உங்கள் அப்பா அம்மா உங்கள் மேலே வச்சுருக்கிற அந்த ஹை ஒப்பீனியனுக்கு மாறாக நடந்துடாதீங்க. உங்கள் பாஸ்டர் உங்களை நல்லவங்க நம்பி இருக்கும் போது அந்த பாஸ்டர் உங்களை கெட்டவங்களாக பார்க்கக்கூடிய அளவுக்கு தப்பாக நடந்துடாதீங்க. நான் எச்சரிப்பாக சொல்கிறேன். ஏன்னா அந்த மனாசே அவ்வளவு பார்த்து பார்த்து வளர்க்கப்பட்டவன் எசேக்கியா ராஜாவால். வளர்ந்த பின்பு அப்பாவுடைய எதிர்பார்ப்புக்கு நேர் மாறாக நடந்தான். நம்முடைய அப்பா நம்மளை குறித்து நிறைய எதிர்பார்ப்பு வச்சுருக்கார். என் பிள்ளை நல்ல கனி தரணும், உயர்குலத கனி தரணும் அப்படின்னு என்ன தெரியுமா? உங்களை போல் சூப்பர் கிறிஸ்தவ வாழ்க்கை யாரும் வாழ முடியாதுங்கிற அளவுக்கு. இதுக்கெல்லாம் ஆணி வேறு என்னென்னா ஜெபந்தான். நீங்கள் ஒழுங்காக சிஸ்டமேட்டிக் ப்ரேயர் லைஃப் உங்களுக்கு இல்லாட்டா நீங்கள் ஆசைப்படுற கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழவே முடியாது. இன்றைக்கி நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், என்றைக்கோ ஒரு நாள் 2 மணி நேரம் ஜெபிக்கிறதில்ல, இல்லாட்டி கூடி கூடி ஜெபிக்கிறதில்ல, அதெல்லாம் கணக்கில் சேராது. நீங்கள் தனிப்பட்ட முறையில் தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து நீங்கள் ஆண்டவரோடு பேசுகிற அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் உங்களுடைய அஸ்திபாரம். இந்த அஸ்திபாரம் இல்லாமல் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா, அப்பா அம்மாவுக்காக ஜெபம் பண்ணிங்கன்னா, பாஸ்ட்டுக்காக ஜெபம் பண்ணிங்கன்னா, நீங்கள் வளர்ந்து வரும்பொழுது ஒரு மனாசையாவாக மாறிடுவீங்க. ஆனால் பொல்லாத தகப்பன் ஆகாஷ் ராஜா, அவன் வீட்டில் வளர்ந்த ஒரு எசேக்கியா ராஜா கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்தான். இதை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள்லாம் ஒரு கிறிஸ்தவ வீட்டில் வளர்றீங்க, நல்ல அட்மாஸ்பியரில் வளர்றீங்க. உங்கள் அப்பா அம்மா நல்லா ஜெபிக்கக்கூடியவங்க, கர்த்தரை உத்தமமாக பின்பற்றக்கூடியவங்க. சில வீடுகளில் இதுக்கு மாறாக இருக்குது. என்ன தெரியுமா? பிள்ளைகள் நல்லா இருக்காங்க, தாய் தகப்பன் சரியில்லை. பிள்ளைகள் ஜெபிக்க வாங்கன்னு சொன்னால் நீங்களே ஜெபம் பண்ணுங்க, அப்பா சொல்கிறாரு, அம்மா சொல்கிறாங்க. ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். இது ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6 to 9 வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது அவர் ஒரு உவமையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சைத் தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். ஒரு தோட்டக்காரன் ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஒரு மரத்தை நடுகிறான். என்ன? காலங்கள் வரும்போது இதனிடத்திலிருந்து நான் கனியை பறிக்க வேண்டும். அந்த மரத்தை நட்ட உடனே அவன் கனியை எதிர்பார்க்கவில்லை, சில காலங்கள் கொடுத்தான். ஆண்டவர் நமக்கு அப்படி தான், எடுத்த உடனே நம்மள்கிட்ட ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்லாம் வைக்க மாட்டார். ஆனால் நம்ம வளர்றதுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார். இந்த மரத்தை நட்டவர் இந்த மரத்துக்கு வேண்டிய தண்ணி, இந்த மரத்துக்கு வேண்டிய உரம், இந்த மரத்துக்கு வேண்டிய சூரிய வெளிச்சம் நல்லா வளர்கிற வரைக்கும் அதுகிட்டருந்து எதுவுமே எதிர்பார்க்கலை. நல்லா வளர விட்டார். அது வளர்றதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கொடுத்தார். அது வளர்ந்த பின்பு கனியை தேடி வரார். உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் இருந்தோம், ஆண்டவர் எவ்வளவா நம்மளை ஆசீர்வதிச்சார். ஆனால் ஆசீர்வதித்து வரும்பொழுது, கனி தேடி வரும்பொழுது என்ன நடக்குது? இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கனியை தேடி கொண்டு இருக்கிறார். கனி கொடுத்துருக்கீங்களா? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணியிருக்கீங்களா? இந்த இடத்துல வரக்கூடிய கனி நாம் ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற ஒரு கனி. இந்த கனியை தேடி வரும்பொழுது அந்த எஜமான் என்ன தெரியுமா சொல்கிறாரு? எத்தனை வருஷமா? 3 வருஷமா. ஸோ எடுத்த உடனே அவருக்கு கோபம் வரல. நான் கேட்குறேன், உங்கள்கிட்ட எத்தனை வருஷம் ஆண்டவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கார்? உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கே தெரியும்
எத்தனை வருஷம் ஆண்டவர் உங்கள்கிட்ட பொறுமையாக இருக்கார். ஆனால் இந்த ஆண்டவர் சொல்றாரு, 3 வருஷமா கனியை தேடி வந்தேன், இல்லைங்க முதல்ல அழிக்கணும்னு என்ன வந்துச்சு, ஆனால் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுப்போமே, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுப்போமே அப்படின்ட்டு நான் டைம் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். ஒரு கனி கூட இல்லையே. ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம் ஆச்சே, ஒருத்தரையாவது கர்த்தருக்குள்ள நடத்தியிருக்கியா? நம்ம அவ்வளோ நன்றி இல்லாதவங்களா? அந்த அளவுக்கு நன்றி இல்லாமல் நம்ம ஆண்டவர் இருக்கோமா? எவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு, எவ்வளோ நன்மைகள் செய்திருக்காரு. ஒரு ஆளை நீங்கள் காட்ட முடியுமா என் மூலமாக அந்த சர்ச்சுக்கு வந்தாங்கன்னு சொல்லி? யோசிச்சு பாருங்க. சர்ச்சுக்கு வர்றது மட்டும் இல்லை, இவங்க பரலோகம் வரைக்கும் வந்து சேரணும். இதை சொல்லும்பொழுது எனக்கு அழுக தான் வருது. எத்தனை விசுவாசிகளை கர்த்தர் எவ்வளவோ ஆசீர்வதித்து இருக்கா. ஒன்றுமில்லாத நிலைமையில் இருந்தோம், சொந்த வீட்டை கொடுத்து, நல்ல வசதிகளை கொடுத்து, வேலைகளை கொடுத்து எவ்வளவோ நம்மளை ஆசீர்வதிச்சிருக்காரே. எத்தனை வருஷம் உங்கள்கிட்ட கனி தேடி வந்திருப்பார். ஏமாற்றத்தோடு அனுப்புறீங்க இல்லையா? அதனால தான் சொல்கிறாரு, நான் உன்னை ஊதி போட்டுருவேங்கிறார். நான் பொறுமையாக கணிதருன்னு சொல்லி தேவையான எல்லா காரியத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் அந்த திராட்சை தோட்டத்துக்காரன் என்ன பண்ணுறான் பாருங்க, ஐயா இந்த வருஷமும் இது இருக்கட்டும், நான் என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். இந்த பிரசங்கம் என்ன தெரியுமா? இன்னும் ஆண்டவர் உங்கள்கிட்ட ட்ரை பண்ணுற பிரசங்கம். இன்னும் கொஞ்சம் கோபமாக பேசி பார்க்குறேன், இன்னும் கொஞ்சம் எச்சரிப்பை கொடுத்து பார்க்குறேன், இன்னும் கொஞ்சம் மனசாட்சி வேலை செய்கிற மாதிரி பிரசங்கம் பண்ணி பார்க்குறேன். இது தாங்க கொத்தி எருப்போடுறது. இந்த பிரசங்கம் சும்மா தடவி கொடுக்கறதில்ல, உங்களை கொத்தி எருப்போட்டு இனிமேலாவது நீங்கள் கனி தர மாட்டீங்களாங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் ஆண்டவர் பேச வைக்கிறார். கொத்தி எருப்போடுறேன். ஆனால் தோட்டக்காரர் ஏன் தெரியுமா வெட்ட சொன்னார்? இது கனி கொடுக்காமல் இருந்துச்சுன்னா நிலத்தை கெடுத்துரும். ஏன்னா இதை பார்க்குற இன்னொரு மரம், அந்த மரமே கனி கொடுக்கலை, நம்மளும் சும்மா இருப்போம். உன்னை பார்க்குறவங்க பரிசுத்தத்துலேயும் ஆத்துமாதாயத்துலேயும் வளரணுமே தவிர உன்னை பார்க்குறவங்க கெட்டு போகக்கூடாது. அடுத்தவங்களுக்கு முன்மாதிரியாக வாழணும், அடுத்தவங்களுக்கு நம்ம ரொம்ப சேலஞ்சாக வாழணும். ஐயோ இவங்கள போல் நம்ம இருக்கணும், அவங்கள போல் இருக்கணும் நம்ம வாழணுமே தவிர இவங்களே இப்படி பண்ணுறாங்க, இத்தனை வருஷமாக அந்த சர்ச்சுக்கு வர்றாங்க, இவங்களே இப்படி தானே இருக்காங்க, நம்ம இன்றைக்கி வந்தவங்க இப்படி இருந்தால் என்ன, அடுத்தவங்க பார்த்து இடறதுக்கு எதுவாக நீங்கள் நடந்துடக்கூடாது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நிலத்தை கெடுத்து விடும். அது நிலத்தை கெடுக்கணும்னு அர்த்தமா, மற்ற கொடிகளும் இது கனி கொடுக்க முடியாதபடி இது கெடுத்துரும். இதை பார்த்து மற்ற மரமும் கெட்டு போகும். இது கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் வெட்டி போட்டு விடுவோம். அப்போ இன்னொரு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாரு, 4வது வருஷம். இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்குறாரு. செபிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் நினைக்கலாம் அந்த லாக்டவுன் நேரத்துலையும் பாஸ்டர் ஆத்துமாதாயனே பேசிகிட்டு இருக்காரு, இவருக்கு வேறு வேலையே கிடையாதா? எங்களுக்கு வேறு வேலையே கிடையாதுங்க. ஏன்னா பரலோகத்துக்கு ஆட்களை கொண்டு போகிற வேலை தான் எங்கள் வேலை. அதுக்குரிய வேலைகளை செய்கிறதுக்கு தான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து வச்சுருக்கார். வேறு வேலையே கிடையாது. எப்படி பாஸ்டர் ஆத்துமாக்கள் கிடைக்கும்? நீங்கள் ஜெபம் பண்ணால் உங்கள் வீட்டை தேடி ஆட்கள் வருவாங்க, ஆண்டவர் கொண்டு வருவார். இதை விசுவாசிங்க. உங்கள் நண்பர்களுடைய பேரை எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் சொந்தக்காரவங்க, ரட்சிக்கப்படாத சொந்தக்காரவங்களுடைய பேரை எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் ஒரு நாள் வீண் போகவே போகாது. உங்களுக்கு யாரெல்லாம் ரொம்ப அறிமுகமானவங்களோ ரட்சிக்கப்படாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள் உங்கள் ஜெபம் வீண் போகவே போகாது. அதான் பிரயாசப்படுறது. ஆண்டவரே, பரலோகத்துக்கு போகக்கூடிய நாள் வந்துருச்சு, நான் கனி கொடுக்காத மரமாக இருந்துடக்கூடாதப்பா, அல்லது புளிப்பான கனிகளை கொடுக்குற மரமாக மாறிடக்கூடாது, கசப்பான கனி கொடுக்குற மரமாக மாறிடக்கூடாது. ஆகாத கொடிகளாய் மாறிப்போனது என்ன? சில நேரத்தில் சிலர் சொல்லுவாங்க, நண்பர்கள், எப்போ ஆரம்பத்தில் என் கூட இவ்வளோ நல்லா இருந்த, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்த, ஆனால் உனக்கு நிறையா வருமானம் வந்துருச்சு, உன் லெவலே வேறு மாதிரி போயிடுச்சு, ஆளே மாறிட்டப்பா, நீ முன்னாடி மாதிரி இல்லை அப்படிமாங்கல்ல. இந்த அர்த்தத்தில் தான் ஆண்டவர் சொல்லார், உன்னை எவ்வளோ அழகான உயர்குல திராட்சை செடியாக கொண்டு வந்து நாட்டினேன், ஆனால் இப்படி மாறிட்டியேப்பா, இப்படி மாறிட்டியே. அப்பா அம்மா சொல்கிறாங்கல்ல, சின்ன வயசில் எவ்வளோ அழகாக நீ வசனம் சொல்லுவ, சண்டே ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்து அழகாக சொல்லுவ, இப்படி மாறிட்டியப்பா, ஒரு சொல்லு கேட்க மாட்டேங்கிறிய, நீ முன்னாடி அப்படி கிடையாதே. ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். நீ இப்படி மாறிட்டியே. நீங்கள் மாறிட்டீங்களா? ஆண்டவர் விரும்புகிறபடி மாறுங்க, ஆண்டவர் வருத்தப்படுறபடி மாறக்கூடாது. கடைசியாக 2 வசனங்களை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 12ஆம் வசனம். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆண்டவர் சொல்லுகிறார், அதாவது யோவான் ஸ்நானன் மூலமாக எத்தனையோ நல்ல காரியங்களை சொல்லி கொண்டிருந்தாலும் ஆண்டவர் மிக முக்கியமான காரியத்தை யோவான் ஸ்நானன் மூலமாக இங்கே வலியுறுத்துகிற காரியம் என்னென்னா, மரத்தை மேலே பார்க்குறாரு, மேலே கனி இல்லாட்டா கோடாரியை கீழே வேரில் வைக்கிறார்.
ஆண்டவருடைய கவனம் மேலே இருக்க, அதே நேரத்தில் கீழையும் பார்க்குறார். இந்த மரம் கனி கொடுக்காவிட்டால் வெட்டி போடப்படும். உங்கள் பக்கத்தில் உங்கள்கிட்ட இருக்க கனிகளை பறிப்பதற்கு கர்த்தர் கூடையோடு வருகிறாரா, கனி இல்லை என்று உங்களை வெட்டுவதற்காக கோடாரியோடு வருகிறாரா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். 2 மரம் இருக்குது, ஒரு மரத்தில் ஏராளமான கனிகள் இருக்குது. தோட்டக்காரன் கூடை எடுத்துகிட்டு போகிறான் சந்தோஷமாக அந்த கனிகளை பறிக்கிறதுக்கு. தொடர்ந்து அந்த மரத்தை நல்லா பராமரிப்பான், ஏன்னா கனி கொடுக்குற மரம். இன்னொரு மரத்தை பார்க்குறான், அது நிறையா பெருசாக வளருது, கிளைகள் இருக்குது, இலைகள்லாம் இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா பகட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு பந்தாவாக இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே கனி இல்லை. பார்க்குறான், இனி வேஸ்ட் அப்படின்னு என்ன செய்கிறான், கோடரி எடுத்து கிளைகளை வெட்டி போட்டால் கூட மீண்டும் வளருங்க. எங்கே கையை வைக்கிறாரு தெரியுமா? வேரில் கையை வைக்கிறார். இனி நீ இருந்து பிரயோஜனமே இல்லை. 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கிணறு. சரி, நான் இன்னொரு பிரசங்கத்தை நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது அந்த வசனத்தை விளக்கி சொல்லுகிறேன். 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டரிப்பார் என்றான். இங்கே கோடரியை பற்றி பேசின தேவன் இன்னொரு வசனத்தை சொல்லுகிறார். தூற்றுக்கூடைன்னு என்ன தெரியுமா? ஒரு களத்தில் இருக்கிற நெல், அந்த நெல் கடைசியாக அந்த பதரை விட்டு பிரிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ஆயுதம் தான் தூற்றுக்கூடை. மேலே தூற்றுவாங்க, காத்தடிக்கிற திசையில் அந்த நெல்மணி அப்படியே கீழே விழும், எல்லா பதர்களும் பறந்து போய்விடும். நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் என்ன தெரியுமா? இந்த தூற்றுக்கூடையை கையில் எடுத்து விட்டார். நீங்கள் பதராயிருந்தால் பறந்து போவீர்கள், களஞ்சியத்தில் சேர்க்கப்பட மாட்டீர்கள், நீங்கள் அக்கினியும் கந்தகமும் எரிகிற இடத்துக்கு போய்விடுவீர்கள். அக்கினினால் சுட்டரிப்பார். இங்கே வெட்டி போடுவார், இங்கே சுட்டரிப்பார். ஏன் தெரியுமா? ஒரே ஒரு காரணம், கனி கொடுக்கலை. அதுதான் ஆண்டவர் கனி கொடுக்காத காரியத்தை பற்றி தான் இங்கு ஆண்டவர் சொல்லி கொண்டு வருகிறார். இப்பொழுது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். ஏன் என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்க்கிற காரியம் நடக்கலை? பதில் என்ன தெரியுமா? தேவன் எதிர்பார்த்தபடி நீங்கள் வாழவில்லை. தேவன் இந்த உலகத்தை பொறுத்தளவுக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார். உலகம் அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றாமல் பிசாசுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. எனவே சாபங்களும் வியாதிகளும் கொள்ளை நோய்களும் வந்து கொண்டே இருக்கிறது. இனியும் வரும், இன்னும் அதிகமாகவும் வரும். ஏனென்றால் பாவம் அதிகமாக தேவ கோபம் அதிகமாகிக் கொண்டே தான் போகும். எப்பொழுது தேவ கோபம் குறையும் என்றால் மக்கள் மனம் திரும்பும் போது. எனவே உலகத்தை பொறுத்தளவும் அதுதான், சபையை பொறுத்தளவுக்கும் அதுதான். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. என் வீட்டை கட்டுவதற்கு நான் அதிகமாக பிரயாசப்பட்டு உம்முடைய வீட்டு வேலையை விட்டுவிட்டு ஓடிவிடாதபடிக்கு ஆண்டவரே நீர் சொன்னபடி உம்முடைய வீட்டு வேலையை செய்வேன். அந்த வீட்டு வேலை என்ன? பழைய ஏற்பாட்டில் கட்டடத்தை கட்டினார்கள், புதிய ஏற்பாட்டில் கனி கொடுக்கிற வாழ்க்கை. அதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. பழைய ஏற்பாட்டில் எனக்கு கட்டடத்தை எழுப்பணும், என் ஆலயத்தை கட்டணும், அதில் என் மகிமை விளங்கணும், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம், பிந்தின ஆலயத்தின் மகிமையை அதிகமாக தருவேன் அப்படின்லாம் சொன்னார். அது கட்டடம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்மை பரிசுத்தவான்களாக தேவாலயமாய் கட்டி எழுப்ப வேண்டும். அதில் தவறுவீர்களானால் ஊதி போட்டு விடுவார். 2வது, உங்களை நாட்டு வைத்திருக்கிறார், உங்களை திராட்சை தோட்டத்தின் மத்தியில் ஒரு அத்திமரமாக நட்டு வைத்திருக்கிறார். நீங்கள் கனி கொடுக்க வேண்டும். கனி கொடுக்காவிட்டால் கோடரி இருக்கிறது. திராட்சை தோட்டத்தில் 2 காரியம் என்னென்னா, நல்ல கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது மிகுந்த கனி கொடுக்கும்படி சுத்திகரிக்கிறார். கனி கொடாத கொடி எதுவோ அதை அறுத்து போடுகிறார். இனி இந்த ஃபெல்லோஷிப்பில் நீ இருக்கிற லாய்க்கில், இந்த தோட்டத்தில் நீ இருக்கவே வேண்டான்னு சொல்லி. சில ஆட்கள் அப்படி தான் பார்த்துருக்கேன். சர்ச்சில் வச்சு எவ்வளவோ உருவாக்க பார்ப்பார் ஆண்டவர். ஆனால் உருவாவதற்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்கலாம் வச்சுங்க, இன்னும் பாவத்தை விட மாட்டாங்க, அக்கிரமத்தை விட மாட்டாங்க, குடியை விட மாட்டாங்க, சிகரெட்டை விட மாட்டாங்க. பாவத்தோடு வரும்பொழுது ஆண்டவர் சொல்வார், இனி இந்த கொடியில் நீ இருந்து பிரயோஜனம் பண்ணிட்டு சபையை விட்டு கர்த்தர் என்ன செய்வார், வெளியே கொண்டு போயிடுவார். ஆனால் நீங்கள் கனி கொடுக்குற ஆளாக இருந்தால் உங்களை சுத்திகரிச்சுக்கிட்டே இருப்பார், சும்மா விட மாட்டார், உங்களை சுத்திகரிப்பார். ஏன் தெரியுமா? இன்னும் கனி கொடுக்கணும், இன்னும் கனி கொடுக்கணும், இன்னும் கனி கொடுக்கணுன்ட்டு உங்களை சுத்திகரித்து கொண்டே இருப்பார். சுத்திகரிக்கக்கூடிய ஆயுதம் நமக்கு தேவையா? கத்தரித்து போடுகிற ஆயுதம் நமக்கு தேவையா? அண்டா கவனிங்கள். சுத்திகரிக்கிற கத்திரிக்கோளும் இருக்கிறது, வெட்டி போடுகிற கத்திரிக்கோளும் இருக்கிறது, வெட்டி போடுகிற கோடரியும் இருக்கிறது, தூற்றுக்குடையும் இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு பயம் வராமல் இருக்கணும்னா ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் செல்ல பிள்ளையாக வாழ்ந்து அவர் என்ன எதிர்பார்க்கிறாருங்கிறத கொஞ்சம் உட்காந்து யோசிங்க. உங்களுடைய சிந்தை, வாழ்க்கை, பேச்சு, கண், பார்வை எல்லாத்தையும் ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை
கொடுப்பார். முதல்ல வசனத்தை திரும்ப வாசி முடிப்போமா? எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல. பாத்தீங்களா? வெட்டி போடுறதுக்கோ அறுத்து போடுறதுக்கோ அல்ல, அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவா. இன்னமும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இன்னும் உன் வாழ்க்கையில் ஒரு சமாதான நினைவோடு கூட தான் இந்த செய்தியை மகன் மூலமா உனக்கு கொடுக்குறேன். கனி கொடுக்க வருவாயா? என்னுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுங்கள். ஆண்டவர் உங்கள் எதிர்பார்ப்பை கண்டிப்பாய் நிறைவேற்றுவார். ஜெபிப்போமா? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ள நல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்ட நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நாங்கள் எவ்வளவோ எதிர்பார்த்து ஏமாந்து விட்டோமே, கர்த்தர் அதை செய்யலையே இதை செய்யலையே என்று அங்கலாய்த்து கொண்டே எங்கள் வாழ்க்கை முடிந்து விடாதபடி நீர் எங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறீர் என்பதையும் நாங்கள் உணர்ந்து அதற்கேற்றபடி எங்களை மாற்றிக்கொள்ள கிருபை தார். இதை பார்த்த நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இயேசுவுக்காய் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ, தங்களுடைய ஜீவியத்தை ஒரு தேவ ஆலயமாய் கட்டி எழுப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் தார். சத்துரு வஞ்சித்து விடக்கூடாது. பிள்ளைகளை குறித்து பெற்றோருக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு நிறைவேறட்டும். பிள்ளைகள் பெற்றோருடைய எதிர்பார்ப்பை ஏமாற்றி விடக்கூடாது. ஒரு எசேக்கியாவை போல இருக்க வேண்டுமே தவிர ஒரு மனாசையை போல மாறிவிடக்கூடாது. தேவன் அனுகிரகம் செய்வீராக. எங்கள் சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரும் கனி கொடுக்கிற மரங்களாய் காணப்படட்டும். ஆசீர்வதிங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை வரைக்கும் என்னிடைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய எதிர்பார்ப்பின்படி வாழுங்கள். உங்கள் எதிர்பார்ப்புகள் சீக்கிரத்தில் நிறைவேறும். ஆமென்.